அஹ் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய தலைப்பு, எதிர்காலத்தில் என்ன விதமான மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த விதமான மாற்றங்கள் நடந்தால் நல்லா இருக்கும். இப்போ வாழ்வியல் மாற்றம், சமூக மாற்றம், மதங்கள், தத்துவங்கள், இன்னும் கல்வி முறை, உணவு, இப்படி எல்லா விதத்திலும் இன்று ஒரு தேக்க நிலை இருப்பதை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே உணவுல அவ்வளவு கலப்படங்கள், எது சரியான உணவு என்பதே நம்மளுக்கு தெரியறது இல்ல. இப்ப உணவு மட்டுமல்ல, இப்ப கல்வி முறையிலையும் பாத்தீங்கன்னா, இது ஏதோ படிச்சு மனப்பாடம் பண்ணி அதை அப்படியே எழுதுற மாதிரியான கல்வி முறைகள் இருக்கு. நல்லா படிச்சு நல்லா வர்றவனுக்கு இங்க வேலை வாய்ப்புகளோ வேற எதுவுமே இல்லை. இன்னும் ஏழைகள் ஏழைகளாகவே இருக்கிறார்கள், பணக்காரர்கள் மட்டும்தான் பணக்காரர்கள் ஆகிட்டே போயிட்டு இருக்காங்க. இந்த நிலை அப்போ இருந்து இப்ப வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. எந்தவித மாற்றங்களும் இல்லை. ஆக எதிர்காலத்தில் எந்த விதமான மாற்றங்களை உருவானா நல்லா இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறோம். முதலாவதாக வணக்கம் விஜய் ரவி ஐயா. வணக்கம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் சகோ. சொல்லுங்க சகோ, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. எதிர்காலத்தில் எந்த விதமான மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? அண்ணா, வாழ்வியல் மாற்றத்துல ஒரு இயற்கை சார்ந்த வாழ்வியல் முறை இருந்தா நல்லா இருக்கும்ண்ணா. சொல்லுங்க. இயற்கை சார்ந்த வாழ்வியல், அப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மின்சாரம் இதெல்லாம் இல்லாத ஒரு வாழ்வியல் முறை இருந்தா நல்லா இருக்கும்ண்ணா. இன்னைக்கு புதுக்கோட்டை பக்கத்துல மெய்யியல் கோட்பாடு அப்படிங்கிற ஒரு பேரை வச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 குடும்பத்துக்கு மேல இருக்கிறவங்க அந்த வாழ்க்கையில இருக்காங்கண்ணா. இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கிற காசு ஃபுல்லாமே இப்ப நம்ம பிரைவேட் கம்பெனிக்காரனும் கவர்மெண்ட் தானே வாங்கிட்டு இருக்கான். இன்னைக்கு நம்ம மாசம் 1000 ரூபாய், ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை 1000 ரூபாய் நெட் பேக் போட முடியலன்னா நம்மளால இருக்க முடியல. இந்த மொபைல் அந்த அளவுக்கு பெரிய டார்ச்சரா இருக்கு. கையில யூஸ் பண்ணாமயும் இருக்க முடியல. அது என்ன சொல்றது, மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல அப்படிங்கிற ஒரு இதுல இருக்குங்கண்ணா. அப்புறம் சமூகத்துல உடை கட்டுப்பாடு கண்டிப்பான முறையில வேணும்னா. மதங்கள் எல்லாத்தையுமே ஒரு கலப்பு தத்துவமா இருந்தா நல்லா இருக்கும்னா. ஒரு நல்ல கருத்துக்களை எடுத்து இயற்கையை இறைவனா முன்னிலைப்படுத்தணும்னா. இந்த மரங்கள் அழிக்கிறது, பிளாஸ்டிக் குப்பைகள், இயற்கை மேல ஒரு சமூக அக்கறை வரணும். அந்த மாதிரி ஒரு அக்கறை வந்தா நல்லா இருக்கும். தத்துவம்னு பார்த்தோம்னா ஒரு பொது உடைமை தத்துவமா இருக்கணும்னா. நீங்க இப்ப சொன்னீங்க, பணக்காரன் பணக்காரனாவே இருக்கான், ஏழை இன்னும் ஏழை ஆகிட்டு இருக்கான். அந்த இது இருக்கக்கூடாது. எல்லாமே சமமா இருக்கணும். இன்னைக்கு ஒரு ஊர்ல 100 ஏக்கர் நிலம் இருக்குன்னா, அந்த 100 ஏக்கர் நிலமும் எல்லா பேத்துக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுக்கணும்னா. வெளிப்படையா இருக்கணும். பொருளாதாரம் வெளிப்படையா இருக்கணும். வெள்ளை அறிக்கை முறையில இருக்கணும்னா. கல்விங்கிறது ஒரு அனுபவ கல்வியா இருக்கணும். அதே சமயம் குருகுல கல்வியா இருக்கக்கூடாது. சமூகம் சார்ந்த கல்வியா இருக்கக்கூடாது. ஜாதி இல்லாம இருக்கணும். ஜாதி மதங்கள் எல்லாமே இருக்கக்கூடாது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற ஒரு தத்துவத்துல இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னா. முக்கியமா எல்லாமே பொது உடைமையா இருக்கணும்னா. எல்லாருக்கும் எல்லாம் வேண்டும், அனைவரும் இங்கு சமம், யாரும் உயர்ந்தவர்களும் அல்ல தாழ்ந்தவர்களும் அல்ல அப்படிங்கிற ஒரு கோட்பாடை நான் முன்னிறுத்துறேன். ரொம்ப நன்றிங்கண்ணா வாய்ப்பளித்ததற்கு. நன்றி 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 விஜய் ரவி ஐயா. வணக்கம் ஐயா. சொல்ற மாதிரி இந்த பொது உடைமை சித்தாந்தம் உலகெங்கும் பரவி இருந்தா இன்னும் அதிகமான மாற்றங்களை நாம் உருவாக்கி இருக்க முடியும் சொல்றார். உதாரணமா பார்த்தோம்னா, இன்னைக்கு கம்யூனிச நாடுகளாக திகழ்கிற ரஷ்யாவிலும் சரி, சீனாவிலையும் சரி பார்த்தீங்கன்னா, மிகச்சிறந்த அளவில் அந்த வாழ்வியல்ங்கிறது மாறி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். குறிப்பா சைனாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அங்கே ஒரு 100 கோடிக்கு மேல ஒரு சொத்துக்கள் இருக்கிற ஒரு நிறுவனமாக இருந்தால் உடனே அரசு கையகப்படுத்திடுமா. அப்ப என்னன்னா, அந்த குறு முதலாளிகளை அவர்கள் ஊக்குவிக்கிறார்கள். இங்க பெருமுதலாளிகளை யாருமே ஆகாம எல்லாமே அந்த ஒரு 100 கோடிக்கு மேல வராம எல்லாரும் பாத்துக்கிறாங்க. அதுக்கு மேல இருந்தா அந்த பணத்தை மக்களுக்கு கொடுக்குறாங்க. இப்படி அதிகபட்சமான அந்த ஒரு அரசு நிறுவனத்துக்கு பணம் வரும் பொழுது அந்த பணத்தை கொண்டு அரசு மிகச்சிறப்பான முறையில செயல்படுது. உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மிகச்சிறந்த கட்டடங்கள், அறிவியல் தொழில்நுட்பங்களை வைத்திருக்கிறது சைனா. ஒரு காணொளியில பாக்குறோம்,
ஒரு சாதாரணமாக அங்க ஆடு மாடு மேய்த்து கொண்டு இருக்கிற ஒரு ஒரு குடும்பம், ஒரு கூட்டம், ஒரு சமூகம். அவங்களுக்கு தனி அபார்ட்மெண்ட் கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளுமே இருக்குது. இப்போ இந்த வகையான அனைத்து உதவிகளையும், அந்த சமூகத்துக்குண்டான அனைத்து உதவிகளையும் இந்த சைனா அரசானது செய்து கொண்டு வருகிறது என்று சொன்னால் அது ஒரு பொது உடைமை சித்தாந்தம் ஒரு சிறப்பானதாக இருக்கும். முதலாளித்துவ சித்தாந்தமாக இருக்கிறபடியினால்தான் இங்கே அம்பானி, அதானி போன்றவர்கள் மேலும் மேலும் பணக்காரனாகிக் கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு இந்தியாவிலே ஒரு பட்ஜெட்டுக்காக அச்சடிக்கப்படுகிற, இந்திய மக்களுக்காக அச்சடிக்கப்படுகிற அந்த பணமானது ஒவ்வொரு மனிதனுக்கும் இங்க போயிருச்சு அப்படின்னா கடைசியில எங்க போகுதுன்னா அம்பானி, அதானி, இன்னும் அந்த 200 பணக்காரர்களுக்கு தான் போயிடுது. ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போய் ஒரு பொருளை, ஒரு 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறோம்னா அதுல 600 ரூபாய் பாத்தீங்கன்னா இந்த 200 குடும்பங்கள் தயாரித்த பொருட்களுக்கு தான் நம்ம வாங்குறோம். ஆதி காலத்துல ஒரு ஒரு மசாலாவோ இல்ல பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான மசாலாக்கள் அவங்கவுங்க அரைத்துக் கொள்வோம். சாம்பார் பொடியா இருக்கட்டும், இந்த சிக்கன் பொடியா இருக்கட்டும், எல்லாமே அரைத்துக் கொள்வோம். இஞ்சி இருக்கும், பூண்டு இருக்கும், வீட்டிலேயே அரைச்சிக்குவோம். அன்னைக்கு அப்படி இல்லை. சிக்கன் குழம்பு வைக்கணும்னா அதுக்கு சிக்கன் பொடி இருந்தால்தான் சிக்கன் குழம்பு வைக்க முடியுங்கிற சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்போ இங்க அந்த தன் வாழ்க்கைக்கு எது தேவை என்பதே மக்களுக்கு தெரிய வைக்காமல் படுகிறது. எல்லாவற்றுக்கும் நாம் அந்த கார்ப்பரேட் அவர்களை நம்பித்தான் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவும் நகர வேண்டிய சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறார்கள். அப்போ இந்த முதலாளித்துவம் என்பது ஒரு மிகப்பெரிய படுகொலி. அதுல ஒட்டுமொத்த மக்கள் முழுந்து கொண்டு இருக்கிறார். எதிர்காலத்துல அதெல்லாம் மாறும் என்று ஐயா சொல்லியிருக்கிறார். நன்றி. வணக்கம் சிவசங்கர் ஐயா. வணக்கம். வணக்கம் சிவசங்கர் ஐயா. வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா, எந்த விதமான மாற்றங்கள் உருவானா இந்த மண்ணுல நல்லா இருக்கும் சொல்லுங்க. அரசியல் நீங்க சொன்ன முதல் இது பொது உடைமை மாற்றம் வந்தா வரணும்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கும். அடுத்தது அரசியல்ல பாத்தீங்கன்னா இருக்கிறவங்க அவங்களுடைய கடமைகளை சரியா செய்யணும். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஒரு சட்டம் ஏற்படும் அரசியல்ல. என்னன்னா அரசியலுக்கு வர்றவங்க மக்களுக்கு சேவை செய்ய வர்றவங்க. அவங்க வந்து ஒரு கம்பெனிய ஒரு பிசினஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. அவங்க பண்ணவே கூடாது. அவங்க என்ன செய்யணும், மக்களுக்கு சேவை மட்டும் செய்யணும். எலெக்ஷன் அப்ப முதல் தடவை எலெக்ஷனுக்கு நிக்கிறப்ப அவர் பேர்ல என்னென்ன சொத்து இருக்கு, அவங்க குடும்பத்துல என்னென்ன சொத்து இருக்குன்னு அவர் தாக்கல் பண்றாரு இல்ல, அது மட்டும்தான் இருக்கணும். அது மட்டும்தான் அவர் வேலை இருக்கணும். அவர் எத்தனை வருஷம் வேணாலும் அரசியல்ல இருக்கட்டும், இருந்து ஜெயிச்சா கூட, ஜெயிச்ச பிறகும் கூட அதேதான் இருக்கணும் அவர்கிட்ட. இதுதான், இது ஒண்ணுங்க ஐயா. சரிங்க. அரசியல் இது. அப்ப பொது உடைமை அது நீங்க சொன்ன மாதிரிதான். அது இந்தியாவில வந்தா நல்லா இருக்கும். எப்படின்னா நீங்க சொன்னதான் 100 கோடிக்கு மேல ஒரு கம்பெனி இந்தியாவில லாபம் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, லாபத்தை விட என்னை கேட்டா டேர்ன் ஓவர் நடக்குதுனாலே அதை கவர்மெண்ட் எடுத்துக்கணும். அப்படி நடந்ததுன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஏன்னா அப்படி நடந்தாதான் சின்ன சின்ன அந்த பணக்காரனே என்ன யோசிப்பான்னா, நம்ம அதிகமா செஞ்சோம்னா எப்படியும் கவர்மெண்ட் எடுத்துக்க போகுது, அதுக்கு மேல நம்ம சின்ன சின்ன யங்ஸ்டர்ஸ் ஊக்குவிக்கும் அப்படின்னு அவங்களே செய்வாங்க, ஊக்குவிப்பாங்க யங்ஸ்டர்ஸ். இதோ யங்ஸ்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா சைனாவில் நடக்கிற மாதிரி எல்லாரும் பிசினஸ் பண்ணுவாங்க, எல்லாரும் ஏதோ ஒரு பொருளை தயாரிப்பாங்க. இது ஒரு பக்கம். அரசியல்ல நான் விரும்புறது என்னன்னா, அந்த ஊர்ல இருக்கிற வார்டு மெம்பர், பிரசிடென்ட் இவங்க எல்லாம் இப்ப என்ன செய்யணும்னா, இப்ப நான் ஒரு கிராமத்துக்கு வார்டு மெம்பரா ஆயிடுறேன். வார்டு மெம்பருங்கிறது ரொம்ப சின்ன போஸ்ட், எனக்கு சம்பளம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா நான் என்ன செய்ய போறேன்னா, ஒரு ஒரு வீட்லயும் போய் அவங்களுடைய திறமை என்ன, சோ இப்போ ஒருத்தவங்க நீங்க சொன்னீங்க சிக்கன் மசாலா அவங்க செஞ்சாங்கன்னா சூப்பரா இருக்கும். இது என்ன ஒருத்தவங்க வடவும் போட்டா நல்லா இருக்கும். எங்க பாட்டி எல்லாம் வடவும் போட்டா அவ்வளவு சூப்பரா இருக்கும். இப்ப நான் கடுகு ஜீரகம் போடுறோம், அந்த காலத்துல வடவும் தான் நான் போட்டு சாப்பிடுவோம். அது அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அது நான் எடுத்துட்டு வந்து மெட்ராஸ்ல தங்கி இருக்கும்போது, ப்ரொஃபஸரா இருக்கும்போது இங்க எடுத்துட்டு வந்தேன். அந்த தாளிச்சது அப்படியே அந்த அபார்ட்மெண்ட் ஃபுல்லா அந்த வாசனை போகுது. எல்லாரும் வந்து வாங்கிக்கிறாங்க எங்ககிட்ட இருந்து.
ஸோ வடவெல்லாம் அவங்க இதை மாதிரி பார்த்ததே இல்லை. ஏன்னா சிட்டி பீப்புள்ஸ் எல்லாம் கடுகு ஜீரகம் இது என்னது இவ்வளவு வாசனையா இருக்கு, என்னது எது சாம்பார்ல தாளிக்கிறதுன்னு என் ஒய்ஃப் சொல்லி அப்படி பரவச்சு. ஸோ இதே மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அதை வெளிக்கொண்டு வந்து இந்த ஆட்சி இந்த கார்பரேட்டு இதெல்லாம் வாங்காதீங்க. ஒரு ஒரு கிராமத்துலயும் எல்லா பொருளும் தயாரிக்குது. அந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் வாங்கிக்கிட்டோம். ஒருத்தவங்க முறுக்கு ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க, ஒருத்தவங்க வடவம், ஒருத்தவங்க சீடை, ஒருத்தவங்க அப்படி ஒருத்தவங்களுக்கும் திறமை இருக்கு நம்ம லேடிஸுக்கு. அந்த திறமையை வெளிக்கொண்டு வந்து அதை ப்ராடக்டா மாத்தி சேல்ஸ் பண்ண வைக்கணும். நாட் ஓன்லி இப்ப ஒருத்தவர் இப்படிதான் ஆரம்பிக்கிறாருன்னா அவரு அழகா என்ன செய்யலாம், அதை அடுத்த கிராமத்துக்கும் சேல்ஸ் பண்ணணும். அவரால் முடிஞ்சீங்கன்னா சிட்டிஸ் அங்கெல்லாம் கூட டார்கெட் பண்ணணும். இதே எல்லா வார்டு மெம்பரும் இப்படி பண்றாங்கன்னா அந்த வட்டத்துக்குள்ளார சேல்ஸ் பண்ணிக்கணும். அப்படி பண்ணோம்னா இந்த கார்பரேட் உள்ள வராது. கார்பரேட் பொருளை யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன் எல்லாருக்கும் அந்த ஆல்டர்னேட்டிவ் கிடைக்காததான் கார்பரேட். இப்ப நான் ரின் சோப் வாங்கி யூஸ் பண்றேன்னா இங்க லோக்கலா சோப் தயாரிக்கிறவரே எனக்கு தெரியல. அதனாலதான் இது எனக்கு எளிமையா கிடைக்குது, அதனால போய் வாங்கிட்டு இருக்கேன். ஆனா லோக்கலா சோப் தயாரிக்கிறவங்க இருக்காங்க. அதுதான் தமிழர்கள் இந்த சங்கம், தயாரிப்பு சங்கம்ட்டு இப்ப மொத்தம் 32 சங்கங்கள் தமிழ்நாட்டுல இருக்குங்க. இப்ப எனக்கு நான் இருக்கிற தாம்பரத்துக்கு பக்கத்துல குரோம்பேட், அங்க எவரி சனிக்கிழமை தமிழர்கள் தமிழ் மேனுபேக்சரிங் பீப்புள்ஸ் ஒன்னா சேர்ந்து அவங்க பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள வித்துக்கிறாங்க. சோ இப்படி இருக்குங்க ஆல்ரெடி. இதே நம்ம கிராமத்திலயும் ஒரு வார்டு மெம்பரும் செய்யணும், பிரசிடென்ட் அதுக்கு ஒத்து வைக்கணும். இப்படியே செஞ்சோம்னா கார்பரேட் இந்த சேஞ்ச் எல்லாம் வந்தா நல்லா இருக்கும்னு அதை தற்சார்புன்னு சீமான் சொல்றாரு. இதுதான் அந்த காலத்துல நம்ம வாழ்ந்தது. அந்த தற்சார்பு வந்ததுனாலும் நல்லா இருக்கும். நம்மளுக்கு தேவையானதை நம்மளே தயாரிக்கிறது, இது வந்தா நல்லா இருக்கும். தற்சார்பு அரசியலுக்கு ஒருத்தர் வராருன்னா அவரு சொத்து மதிப்பு ஏறவே கூடாது, வேற எதுவும் தொழில் செய்யக்கூடாது. அரசியல்னா அரசியல் மட்டும்தான் செய்யும். அப்புறம் இயற்கையை பாதுகாக்கணுங்க. இப்ப எல்லாம் வீடு கட்டிக்கிட்டே இருக்காங்க இந்த சென்னையில. ஃபுல்லா ஒரு கிரவுண்ட் இடம்னா ஒரு கிரவுண்டுக்கு வீடை கட்டுறாங்க. எப்படிதான் அப்ரூவல் கவர்மெண்ட் கொடுக்குது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ரோடு சின்னதா இருக்கு, அதுல பக்கத்துல பாத்தீங்கன்னா 3 அடிக்கு மாடியா நிக்குது. எப்படி சின்ன ரோட்டுக்கு எப்படி அபார்ட்மெண்ட் 3 அடுக்கு அபார்ட்மெண்ட்டுக்கு பர்மிஷன் தருதுன்னு தெரியல. ரோடு 20 அடி தான், எப்படின்னு தெரியல. அதுவும் எனக்கு என்ன தேவைன்னா அந்த வீட்டுல ஒரு கால்வாசி 5 சென்ட்னா 1 சென்டாவது மரம் செடி கொடி வைக்க இது பண்ணும். ஏன்னா ஆக்சிஜன் மரம் செடி கொடி தான் கொடுப்போம். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு நான் படிச்சுட்டேன் ஸ்கூல் டேஸ்ல. அதனால சொல்றேன் இந்த பாயிண்ட். இந்த மாதிரி எல்லார் வீட்லயும் ஒரு மரம் இருக்கும். அப்ப அபார்ட்மெண்ட்னா என்ன பண்ணோம், அபார்ட்மெண்ட் நீங்க எத்தனை வீடு கட்டுறீங்களோ அத்தனை ஈக்குவலா ஒரு மரம் ஒரு கார்டன் இருக்கும். அந்த அபார்ட்மெண்ட் இப்ப எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஈக்குவலான நிலங்கள். ஏன்னா அந்த கார்டன்ல என்ன வச்சுக்கலாம்னா பார்க் மாதிரி வச்சுக்கலாம், அந்த குழந்தைங்க விளையாடுற பூங்கா வச்சுக்கலாம், விளையாட்டு பூங்கா, இப்படி நிறைய இருக்கு. ஏன்னா அபார்ட்மெண்ட்டை கட்டி போடுறாங்க, சுத்தி இடமே இல்லை. அந்த குழந்தைங்க எல்லாம் எங்க விளையாடுறது, என்ன பண்றது? அதெல்லாம் சின்ன வயசுல கிராமத்துல ஓடி ஆடி வயல்வெளியில ஓடி ஆடி விளையாடுறேன், கீழே விழுந்தேன், சேத்துல குளிச்சேன். இப்ப இருக்கிற பசங்க அபார்ட்மெண்ட்ல வாழ்றாங்க, 10வது 15வது ஃப்ளோர்ல வாழ்றாங்க. எங்க விளையாடுறாங்க? ஒரு உடல் வளர்ச்சி உடலுக்கு எதுவுமே இல்லை அந்த குழந்தைகளுக்கு. சரி ஸ்கூல்லயாவது ஏதாவதுன்னா ஸ்கூலுக்கு போய் பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கு, அதுலயும் கிரவுண்ட் தான். சென்னையில இருக்கிற சிட்டில இருக்கிற ஸ்கூல் நிறைய இதுல கிரவுண்டே இல்லை. என்னதான் இதுன்னு தெரியலீங்க. இதெல்லாம் மாறணும். அதுக்கு கல்வி முறை அந்த காலத்துல இந்த மாதிரி குருகுலமா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். ஏன்னா ஒரு இயற்கையான வயல்வெளியிலயோ இயற்கையான இடத்துல இருக்கும், அங்க அவங்க எல்லா வித்தைகளும் கத்துக் கொடுக்கணும். வெறும் படிப்பு மட்டுமே ஒரு மனுஷனுக்கு தேவைப்படாது. படிப்பு இல்லாம பிசினஸ், அறிவியல் எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவனுக்கு எது ஆர்வமோ அதுல அவனை பெரியாளா அந்த கல்வி. அதுக்கு ஏற்ற மாதிரி யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இப்ப இருக்காங்க, பட் அந்த அளவு இருக்கான்னு தெரியல. ஓகே, யூனிவர்சிட்டியில அந்த புஸ்தகம் அந்த மனப்பாடம் அப்படி இல்லாம சிந்திக்கிற திறனை வளர்த்து விடணும். எது நல்லது கெட்டது, ஒழுக்கம்னா என்ன, செல்ஃப் டிசிப்ளின்னா என்ன, இதெல்லாம் கத்துக் கொடுக்கணும். ஒரு ரோட்ல வண்டி ஓட்டுறாங்கன்னா 2 வீலர் எந்த பக்கம் போகணும், 4 வீலர் எந்த சைடு போகணும், இதெல்லாமும் சொல்லி கொடுக்கணும் ஸ்கூல்லயே. ஏன்னா பசங்க காலேஜ் வந்தாலே பைக் வாங்கிக்கிறாங்க. பைக் வாங்கிட்டு சருப்புன்னு ஒரு இதை கிராஸ் பண்றோம், ஒரு லேண்ட்ல இருந்து இன்னொரு லேண்டுக்கு போறோம்னா இண்டிகேட்டர் போட்டு போகணும். ஆனா
இளைஞர்கள் ஓட்டுறாங்க, டக்குன்னு இப்படி ஒரு கட்டு அப்படி ஒரு கட்டுன்னு போயிட்டே இருக்காங்க. ஆமா ஆமா இதெல்லாம் இதெல்லாமும் படிப்புலயே வருத்துமேன்றேன். ஏன்னா லைசன்ஸ் கொடுக்குறவங்க சொல்லி தராங்களா இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் புரியல. இப்படி சொல்லி கொடுத்துருந்தா ஏன் கார் ஓட்டுறவங்களுக்கும் ஆக்சிடென்ட் ஆகுது, பைக் ஓட்டுறவங்களும் ஆக்சிடென்ட் ஆகுது, லாரி ஓட்டுறவங்க தான் கொஞ்சம் பொறுமையா, ஏன்னா லோடா இருக்கிறதால பொறுமையா போகுது, அதனால அதுவும் ஆக்சிடென்ட் சில இடத்துல ஆகதான் செய்யுது. சென்னை சிட்டி உள்ள நான் பாக்குறது லாரி கொஞ்சம் பொறுமையா போகுது. ஆனா அந்த பைக்கு கார் ஓட்டுறவங்க என்னமோ பிளைன் ஓட்டுறதுக்கு ஈக்குவலா, ஏன்னா டிராபிக் அதிகமா இருக்கு, இந்த டிராபிக்லயும் அவங்க டச்சடிச்சு எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. எஸ்கேப்னா எதுவும் இடிபடாம போறாங்க, அது திறமை தான், பட் அது சரி கிடையாது. அப்படி திறமையா இருக்கிறவங்க ஏதாவது ரேஸ்ல கலந்துக்கிட்டு, அதான் ஃபார்முலா வந்து நம்ம உதயநிதி போட்டாரு, அதுல இதுல கலந்துக்கிட்டு சாதனை பண்ணாங்க. அதை விட்டுட்டு ரோட்ல டிராபிக் வேண்டாம், இதெல்லாம் மாறணும். படிப்பு முதல் இது படிப்பு மாறணும், ரெண்டாவது அரசியல் மாறணும், இயற்கையை நேசிக்கணும், இயற்கை விவசாயத்துக்கு மக்கள் மாறணும். எல்லாரும் இன்னமும் உரம் போட்டுதாங்க பண்ணிட்டு இருக்காங்க எங்க கிராமத்துல. எங்க கிராமத்துல என் ஒய்ஃப் கிராமத்துல இன்னமும், ஏன்னா அதுலதான் வந்து உங்களுக்கு நிறைய காய்ச்சிடும். பூச்சி மருந்து அடிக்கிறாங்க, குருவி கூடு கட்டி இருக்கு. இப்ப எப்ப பூச்சி மருந்து, இப்ப முந்திரி என்கிட்ட ஒரு 4 ஏக்கர் முந்திரி இருக்கு. முந்திரியில இந்த சீசன்லாம் விட்டுடுறாங்க. கரெக்டா மார்ச் மாசம் பூச்சி மருந்து அடிக்கிறாரு அப்பா. அதெல்லாம் அடிக்காதீங்கப்பா அப்படின்னா, பார்த்தா ஒரு மரத்திலயும் குருவி கூடு இருக்கு, குஞ்சு இருக்கு. அதுல அந்த குருவி கூடு பூச்சி மருந்து அடிச்சதும் தாய் பறவைகள் அங்க வரமாட்டேங்குது திரும்ப. அந்த குஞ்சுங்கள்லாம் அப்படியே செத்து போயிடுது. எனக்கு ஒரு மாதிரி மனக்கவலையாகுது. அப்பா என்ன சொல்றது, இல்ல அடிச்சாதான் அவனுக்கு நிறைய மூட்டை காய்க்கும். இது கூட சேர்ந்து முசுதுன்னு ஒரு எறும்பு ஆரஞ்சு கலர்ல இருக்கும், அந்த எறும்பு சாகுது. இந்த புழு பூச்சி எல்லாம் சாப்பிடுறதுக்கு தான் அந்த குருவிகள். நான் அந்த குருவிகளை பத்தி யூடியூப்ல நிறைய பார்த்தேன். அந்த குருவிகள்லாம் ஏன் நம்ம மரத்துல எங்க இந்த மழை காலத்துல வந்து எல்லாம் தங்கி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புழு பூச்சி அவ்வளவு உருவாகுது. அதை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி அதுவே கட்டுப்படுத்தி வைக்குது. அன்னைக்கு மார்ச் ஏப்ரல் மே தான் முந்திரி சீசன். அந்த சீசன்லயும் மருந்து அடிக்காம விட்டோம்னா அந்த குருவிகளே பார்த்துக்கும். குருவி அவங்களுடைய குஞ்சுகள் எல்லாம் வெளியில வந்து அவங்களே பார்த்துப்பாங்க. ஆனா அப்பா அம்மா அதை நம்ப மாட்டேன்றாங்க, இந்த பறவைகளை நம்ப மாட்டேன்றாங்க. பறவைகள் தேனி இந்த பூச்சி மருந்து அடிக்கும் போது தேன் கூடுல இருக்கிற தேனியும் செத்து போகுது. தேனி இல்லாததால மகரந்த சேர்க்கைங்கிறது கொஞ்சம் கஷ்டமாகுது. குருவிகளும் மகரந்த சேர்க்கைக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு இந்த குருவிகளை பத்தி பார்த்தேன். தேன் சிட்டுன்னு ஒரு குருவி, அதுதான் முருங்கை மரத்துல மகரந்த சேர்க்கை பண்ணுதுங்களாம். அந்த குருவி இல்லைன்னா நம்மளுக்கு இது இல்லையா, முருங்கைக்காய் கிடைக்காதான். இப்படி எல்லாம் அவர் சொன்ன யூடியூப்ல பார்த்தேன். சோ இது மாதிரி இயற்கையோட ஒத்து வாழறதுக்கு யாரும் ரெடியா இல்லைங்க. அப்படின்னா இத அவர் சொன்னதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு எனக்கு ஒரு ஆசை. மெட்ராஸ் சிட்டில நிறைய அபார்ட்மெண்ட் ஏதோ மரமே இல்லாத இடத்துல ஒரு முருங்கை மரத்தை வச்சு அது காய்க்குதா காய்க்காது டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு பாக்குறேன். ஏன்னா அந்த தேன் சீட்டோ பட்டாம்பூச்சியோ தேனியோ எதுவுமே இல்லை. டெஸ்டே பண்ணி பார்த்துடலாம். பூவெல்லாம் பூக்கும், காய் காய்க்காது. அது எனக்கு ஒரு ஆசை. ஒரு ரோட் சைட்ல ஒரு முருங்கை மரத்தை வச்சு சென்னை சிட்டில நல்ல பெரும் அபார்ட்மெண்டா இருக்கிற இடத்துல வச்சு பார்க்கலாமா அப்படின்னு ஒரு டெஸ்ட். இல்ல காய் இப்படி மாறுதல் இல்ல, அந்த காயெல்லாம் காய்க்கும், ஆனா பரவாதுன்னு நினைக்கிறாங்க. இவங்க எல்லாம் தான் பறக்க வைக்கிறாங்க. மகரந்த சேர்க்கை வந்து அது மற்ற இடத்துல அதை உருவாக்குறாங்க அப்படிங்கறத நினைக்கிறேன். இல்ல அங்க சிட்டி உள்ளார உங்களுக்கு எதுவுமே இல்லையே, தேனி இல்ல, பட்டாம்பூச்சி இல்ல, எதுவுமே இல்ல, பறவைகளும் இல்ல. புறாக்கள் காக்கா மட்டும்தான் இருக்கு. சோ அந்த தேன் சிட்டு அது இல்லாம முருங்கை மரத்துக்கு இது பண்ணுதுன்னு, பாலினேஷன் பண்ண ஹெல்ப் பண்ணுதுன்றாரு. இப்படி எல்லாம் இருக்குங்க. இந்த மாதிரி மாற்றங்கள் வரணும். அதான் செல்ஃப் டிசிப்ளின் வரணும். எவரி ஹியூமன் பீயிங் அவங்க கரெக்டா டிசிப்ளினா எல்லா வேலையும் டிசிப்ளினா செஞ்சாலே தனி மனித ஒழுக்கமே நாட்டுடைய ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போயிடும். உண்மை உண்மை உண்மை. ஆமா, எந்த மாற்றம் வந்தாலும் அது தனி மனித இங்க உருவாகணும். ஆமாங்க. இது நடந்தாலே நல்லா இருக்கலாம். இந்த பூமி சொர்க்கமா மாறி இதெல்லாம் நடந்தது. இன்னும் நம்ம ஆறு இதெல்லாம் கூட நம்ம கொஞ்சம் அதை கவனிக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, சமீபத்துல ஒரு காணொளி பார்த்தேன். அந்த காணொலியில லண்டன் அந்த ஆறுல வந்து நம்ம இந்தியா சார்ந்த ஒரு இளைஞன் வந்து என்ன பண்றாரு, கால்களை நினைக்கிறாரு. இதை ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாரு. வீடியோ எடுத்து சமூக ஊடகங்கள்ல பகிர்ந்தோடனே
அங்க இருக்க மக்கள் வந்து கொந்தளிக்கிறாங்க. இது எப்படி ஆத்துல போய் நீ ஏன் கால் வைக்கிற? கொஞ்சம் கூட உனக்கு நாகரிகம் இல்லையா? ஆத்துல கால் வைக்கிறது அவங்க நாகரிகம் இல்லைன்னு கருதுறாங்க, கால் கழுவுறத. ஆனா இங்க நம்ம ஆறா இருக்காருன்னா இல்ல. ஒரு லண்டன் மாநகரத்துல ஒரு பிரிட்டிஷ்காரன் அந்த ஆத்துக்கு கொடுக்குற மரியாதை நம்ம ஆத்துக்கு கொடுக்குறோமா? அவன் காலை கழுவுறதே குற்றங்கிறான். நம்ம இங்க ஆத்துல தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு கழிவுகள், சாக்கடை கழிவுகள் எல்லாத்தையும் ஆத்துல கொண்டு போய் விடுறோம். அப்ப எந்த அளவு நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது இதுல தெரியுது. இந்த விஷயத்துல என்னன்னு, நகராட்சி இப்ப நகராட்சியெல்லாம் ரோட ஒட்டி கால்வா வெட்டுறாங்க. அது வந்து மழைநீர் கால்வாய் அதுக்கு பேரு. ஆனா என்ன நடக்குதுன்னா, வீட்டுல நம்ம குளிக்கிற தண்ணி, பாத்திரம் கழுவுற தண்ணி எல்லாத்தையும் அதுலதான் விடுறாங்க. இன்னும் நகராட்சியில லெட்டின் தண்ணியை தான் அதுல விடல. எங்க விருத்தாச்சலத்துல நான் இருக்கிற பகுதியில வேற குளிக்கிற தண்ணி, பாத்திரம் கழுவுற தண்ணியை அதுல விடுறாங்க. அது நேரா எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா விருந்தாளம் ஆத்துக்கு தாங்க போகுது. ஆத்துக்கு போய் ஆத்த வீணாது. இதுக்கு என்ன பண்றது? இது மக்கள் கிட்ட சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. மக்கள் வந்து இங்க சட்டம், அரசியல் நடத்துபவர்கள் தான் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு திட்டமாக போட்டு அதுக்குண்டான முயற்சிகளை முன்னெடுக்கணும். அரசியல்ல விடலாமா? நம்மளுடைய கழிவுகளை ஆத்து தண்ணியில விடலாமா? ஏன்னா என் கூட எம்எல்ஏ போஸ்டுக்கு ஒரு மேடம் இருந்தாங்க, அவங்க கேஸே போட்டாங்க. விருத்தாச்சல நகராட்சி இப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்கு, ஆட்ட பூவை இதா மாத்திட்டு இருக்கு, சாக்கடை தண்ணியா மாத்திக்கிட்டு இருக்கு, அதுக்கு ப்ரூஃப் எல்லாம் எடுத்து போயும் வாதிட்டு இருக்காங்க வக்கீல வச்சு. ஆனா கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்திய சட்டப்படி இடத்துல எதை வேணாலும் நீங்க விடலாம், ஏன்னா இது இந்தியா. எப்படி வந்து ரோட்ல வந்து எச்சிட்டு போலாம், ரோட்டு ஓரத்துல ஒண்ணுக்கு விடலாம், என்ன வேணாலும் செய்யலாம் நீங்க ரோட்டு ஓரத்துல. இன்னமும் இருக்கிற குப்பைகளை எல்லாம் எரிக்கலாங்கிறது தான் சட்டம். நீங்க மாநகராட்சிகளோ இல்ல ஊர்களிலோ சேகரிக்கக்கூடிய குப்பைகளை எரிக்கலாம் அப்படிங்கறதுதான் சட்டம். அது சட்டப்பூர்வமா இங்க இந்தியாவுல இருக்கு. ஆனா அந்த சிங்கப்பூர்ல அந்த குப்பைகளை பயன்படுத்தி அந்த நகரத்துக்கே மின்சாரம் உருவாக்குறாங்க. இன்னும் அந்த குப்பைகள் வந்து அமெரிக்கா போன்ற இடங்கள்ல எல்லாம் ஒவ்வொரு குப்பைக்கும் ஒவ்வொன்றும் தனித்தனியா இருக்கு. நீங்க அந்த குப்பையை எடுத்துட்டு போனோம்னா மாசம் இத்தனை டாலர்னு சொல்லி அமெரிக்காக்காரன் வசூல் பண்றான். அந்த குப்பைகளை ஒரு நீட்டே கொண்டு போய் கொட்டணும்னா அந்த தனித்தனி கேரேஜ் இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் வேஸ்ட் தனியா இருக்கு கேரேஜ். அதே மாதிரி அந்த மக்கி போன அந்த உணவு, இந்த காய்கறி உணவுகள் இதெல்லாம் போய் கொட்டுறதுக்கு தனி கேரேஜ் இருக்கு. அது மாதிரி அவ்வளவு அழகாக ஒரு நெறியாக நடத்திட்டு இருக்காங்க. ஆனா இந்தியாவை பொறுத்த மட்டில் இதை பற்றி கொஞ்சம் கூட இந்த அரசியல்வாதிகள் கவலைப்படவில்லை என்பதுதான் மிக கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. அது மக்கள் கிட்ட நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வீட்டு தண்ணி, பாத்திரங்கள், அதாவது குளிக்கிற தண்ணி, பாத்திரம் கழுவுற தண்ணிய தோட்டமா கொஞ்சம் இடம் விட்டு அதுல விடுங்க. அதுல ஒரு முருங்கை மரம், வாழை மரம் வைங்க. அது சூப்பரா தாக்கி தள்ளும் உங்களுக்கு. அப்புறம் காய்கறி வேஸ்ட் எல்லாம் அதுக்கு உரமா போட்டுருங்க. பாலித்தீன் இதே மாதிரி இதை மட்டும்தான் நகராட்சி கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்றேன். ஏன்னா குப்பை அல்றவங்க வராங்கல்ல டெய்லி, கல்வெட்டி வராங்க, அவங்க கிட்ட அதை மட்டும் கொடுங்க அப்படின்ற. ஆனா யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. எல்லாரும் தண்ணியை கொண்டு போய் அந்த மழைநீர் கால்வாயில விடுறாங்க. இது காய்கறி வேஸ்ட் இதெல்லாம், ஏன்னா இடமே இல்லையே, தோட்டமே இல்லாம தானே வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க. அதானே நாகரிகம்னு நினைக்கிறாங்க. 5 சென்ட் இடம் வாங்கினா அது ஃபுல்லா கட்டிட்டா நாகரிகம். மரம் வச்சா அது வந்து பழைய காலத்து வாழ்க்கை, அது வீணா போன வாழ்க்கை. நாகரிகமா வாழணும்னா 2 மாடி கட்டி அதை வாடகைக்கு விடணும், இதுதான் நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க. நீ எனக்கு தருவியா? நான் 2 மாடி கட்டுறேன், ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர்ல நான் எடுக்கிறேன், மீதி 2 மாடி நான் வாடகை விட்டு மாசம் 20,000 சம்பாதிக்கிறேன். நீ சொல்ற மாதிரி மரம் வச்சு இதெல்லாம் வச்சிருந்தா தண்ணிய கரெக்டா அங்க விட்டோம்னா நீ எனக்கு 20,000 தருவியா? இதுதான் மக்கள் என்கிட்ட கேட்கறது. இதுக்கு எப்படி என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பெரும்பாலான கிராமங்கள்ல இந்த நீரை வந்து கொஞ்சம் சரியா பயன்படுத்துறாங்க. ஏன்னா கொஞ்சம் இடம் இருக்கும், வீட்டு தோட்டம் இருக்கும், அந்த இடங்கள்ல கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா நகரம் போன்ற பகுதிகளில் அந்த அடுக்குமாடி குடியிருப்பு நெருக்கடியான இடங்கள்ல இருக்கிறவங்க அவங்க வந்து அந்த தண்ணியை வந்து வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அந்த தண்ணியை வந்து முழுசா சேகரிச்சு மாநகராட்சி ஏதோ ஒரு வேலை செய்யலாம். ஆனா அந்த வேலையை செய்ய மாட்டேங்கிறாங்க. காரணம் என்னன்னா கவர்மெண்ட் கிட்ட பணம் இல்லை. அப்படிலாம் இல்லைங்க.
என்எல்சில ஒரு வீட்டுல இருந்து லெட்டின் தண்ணி, நம்ம டாய்லெட் போற தண்ணிய எடுத்துக்கிட்டு போய் ஒரு இடத்துல ப்ராசஸ் பண்ணி, இங்க சென்னையிலயும் பண்றாங்க, ப்ராசஸ் பண்ணி சென்னையில என்ன பண்றாங்க, ஆத்துல தான் விட்டு கடலுக்கு அனுப்புறாங்க. ஆனா என்எல்சில அதை ப்ராசஸ் பண்ணி சுத்தி இருக்கிற கிராமத்துக்கு அந்த தண்ணி விவசாயத்துக்கு பயன்படுது. சோ அந்த ப்ராசஸ் பண்ண தண்ணி அது என்ன ஆகுதுன்னா நேச்சுரலா உரமாகுது. இது என்எல்சி பண்றாங்க, ஆத்துல விடல. என்எல்சில ஆத்துல எந்த தண்ணியை விட்டுட்டு இருக்காங்கன்னா, நம்ம கறியை எரிச்சு அதுல சில வேஸ்ட் இருக்கும், எரியாத கறி இருக்கும், அதெல்லாம் தண்ணியில கலந்து அது ஆத்துல விட்டுட்டு இருக்காங்க. அதையே என்ன செய்யலாம்னா சாம்பேரின்னு அதுவும் பண்றாங்க. அது மீறியும் கொஞ்சம் தண்ணி வேஸ்டா போயிட்டு தாங்க இருக்கு. அது என்எல்சி அதையும் பண்றாங்க, சாம்பேரின்னு கட்டி அது உள்ளார அந்த தண்ணியை ஊத்துறாங்க. ஃபார் இயர்ஸ், ஒரு 25 இயர்ஸ் அதுல ஊட்டி என்ன ஆயிடும், அந்த ஏரி நொம்பின பிறகு தண்ணி எல்லாம் கீழே போயிடும். மேல இருக்கிற சாம்பலை எடுத்து ரீயூஸ் பண்றாங்க, சாம்பல் பிளஸ் கரிய. இதுவும் இருக்கு. பட் இதை மீறியும் சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இது ஆயிட்டு தான் கடலுக்கு தான் போயிட்டு இருக்கு. ஆத்துல இருந்து கடலுக்கு போகுது. என்எல்சில அந்த ஒரு குறைபாடு இருக்கு. இங்க மெட்ராஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாதாள சாக்கடை திட்டம், அந்த தண்ணியை ஃபுல்லா போய் ஒரு இடத்துல சீவேஜ் ப்ராசஸ் அப்படின்னு ப்ராசஸ் பண்ணி ஆத்துல விட்டு கடலுக்கு போயிடுது. அதுல இருந்து எதுவும் ரிட்டர்ன் கிடைக்கல நம்மளுக்கு. ரிட்டர்ன்னா என்எல்சில இருக்கிற மாதிரி அந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பண்ணி விவசாயிகிட்ட கொடுத்தோம்னா அது அவங்க மரத்துக்கு உரமாகுது இயற்கையா. ஆட்டோமேட்டிக்கா மரங்கள் நல்லா இருக்கு, மரம் செடி கொடிகள் விவசாயத்துக்கு யூஸ் ஆகுது. இது பண்ணலாம். இதுக்கு பணம் இல்லைங்க, பணம் எல்லாம் இருக்கு, கவர்மெண்ட் கிட்ட பணம் எல்லாம் இருக்கு. they don't want to do it. யாரும் அதை விரும்பல. ஏன்னா நகராட்சியில கூட அந்த சீவேஜ் பிளான்ட்ல இருந்து அந்த ஆத்து விவசாயத்தை நோக்கி அனுப்பணும்னா சென்னைக்கு அவுட்டர் சைட்ல அனுப்பணும். அவுட்டர் சைட்ல இங்க இருந்து அது போகணும். அதுக்கு பைப் போட்டுக்கிட்டு ஏன் அதெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு, அதுக்கு பதிலா மக்களுக்கு பணத்தை கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க, அவ்வளவுதான். ஏன் இதெல்லாம் தேவையில்லாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கான சட்ட திட்டமும் இங்க இல்லை. இதெல்லாம் மாறுங்க கண்டிப்பா. அது மாதிரி தாங்க. அப்ப பெரும்பாலும் இந்த கல்வி முறை மற்றும் அரசியலிலும் பெருமாற்றங்களை நாம் உருவாக்கணும். ஒரு தனி மனித வாழ்க்கையிலும் இங்கு பெருமாற்றங்களை நாம் எதிர்பார்த்திருக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா வணக்கம், அதுக்குள்ள ஒரு ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலும் இங்க மாற்றங்கள்லாம் உருவாகணும். ஒரு இளைஞனாக இப்ப இன்னைக்கு முந்தானத்து ஒரு திருத்தணியில ஒரு விஷயம் நடக்குது. 4 இளைஞர்கள் சேர்ந்து ஒரு வடமாநில ஒருத்தனை கஞ்சா போதையில அடிச்சு வெட்டி கொண்டுட்டாங்க அப்படிங்கிறாங்க. அவன் கத்தி எடுத்து அந்த பையனை வெட்டுறத வீடியோ எடுத்து போடுறான். அந்த வீடியோவுல பக்கத்துல இருக்க இளைஞன் சொல்றான், சின்ன பையன் ஒரு 15 வயதுக்குள்ளாதான் இருக்கும், 17 வயசு 16 வயசு. இன்னொருத்தர் சொல்றான், எனக்கும் கூட நான் 2 வெட்டிக்கிறேன் அப்படிங்கிறான். என்னையும் வீடியோ எடுறா, நான் 2 வெட்டுறேன் அப்படிங்கிறான். அப்போ எந்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய சமூகம் மாறி இருக்குன்னு பாருங்க. இதுக்கு கஞ்சா போதை தான் காரணம், மது போதை தான் காரணம்ங்கிறது இது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா விட கஞ்சா போதையிலையும் இன்னும் சொல்ல போனா இவங்கள விட மது போதையிலையும் இருக்கக்கூடிய மற்ற ஸ்டேட்டுகள் இருக்குது. அந்த மற்ற இடங்களெல்லாம் இப்ப ஒரிசாவில் இல்லாத கஞ்சா போதையா இங்க தமிழ்நாட்டுல அதிகமாக இருக்குது இல்ல. அதே மாதிரி குஜராத்ல இல்லாத மற்ற பீகார் போன்ற இடங்கள்ல இல்லாத கஞ்சா இங்க புழக்கமா இருக்குன்னா இல்ல. ஆனா அதையும் தாண்டி இப்ப கஞ்சா என்ன பண்ணுதுன்னா ஆழமா அவன் மனசுல என்ன இருக்குங்கிறத வெளிக்கொண்டு வருது தைரியமா. அந்த வேலையைத்தான் போதை பொருட்கள் செய்யுது. ஆனா இந்த இளைஞர்கள் அவ்வளவு தைரியமா அதை பண்றாங்கன்னா இந்த இளைஞனுக்குள் அந்த வன்முறை எண்ணங்களை விதைத்தது யார் அப்படிங்கிற கேள்விதான் இங்க பிரதானமாக இருக்குது. உதாரணமா இன்னைக்கு அரசன் ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த அரசன் படத்துல வர்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பல கொலைகளை செய்த ரவுடி. கடைசியாக வேற ஒருவனால் 40-42 வயதுக்குள்ளாக வேற ஒரு நாள் வெட்டி கொல்லப்பட்டு செத்தவர். அப்ப இந்த மாதிரி ரவுடிகளுடைய வாழ்க்கையை ஹீரோயிசமாக இங்கு எடுக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம்ங்கிறது இருக்கு. அதை பார்த்து வளர்கிற சமூகம்ங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா
இந்த கத்தி எடுத்து வெட்டுவதையும் குத்துவதையும் தான் ஹீரோயிசமாக எண்ணி வாழ்க்கையாக மாற்றிக்கொள்கிற அந்த விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். வெறும் இளைஞர்கள், 17 வயது 18 வயது இளைஞர்கள், சிறார்கள். அப்ப வருங்கால இந்தியா எவ்விதமாக போகும்னு நினைக்கும் போதே பயமா இருக்கு. விஜய் ரவியே சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ஆனா சினிமா தானே எல்லாத்துக்கும் காரணம். சினிமான்னு பொதுவா சொல்ல முடியாது. நல்ல டைரக்டரும் இருக்காங்க. இப்போ வந்து வன்முறையை தூண்டணும், இல்ல வன்முறையை தூண்டணுங்கிறது அவங்களோட இதான் தெரியல. அவங்க வாழ்க்கையில நான் இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு ஆசைப்பட்டாங்கன்னு நினைச்சதை வந்து படமா எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, அது வந்து எடுக்கலாம். நான் என்ன சொல்றேன், எல்லாத்துக்கும் அளவுகோல் இருக்குல்ல. ஒரு மனம்ங்கிறது எப்படி உருவாகிறது, ஒரு மனிதன் எப்படி உருவாகிறான்னு நம்ம பார்த்தோம்னா அவன் பார்க்கிற விஷயங்கள் தான் அவனாக உருவாகுது. நாம் சந்தித்த விஷயங்கள் தான் நம்மை இப்படி மாற்றி இருக்கிறது. அம்பேத்கர் வந்து ஜாதிக்கு எதிராக போராடினார் என்று சொன்னால் அந்த சிறு வயதுல அம்பேத்கர் பட்ட வலி, அந்த வேதனையை பார்த்து அவர் வந்து ஜாதிக்கு ரீதியாக போராடி ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் போராடினார். காந்தி ஏன் சுதந்திரத்துக்காக போராடினார்னா அவர் அந்த ரயில் கன்னட அந்த சவுத் ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கா போயிருக்கும் பொழுது அங்க வந்து கருப்பினத்தவர் என்று சொல்லி இவரை அவமானப்படுத்தும் பொழுது அங்கிருந்து இவருக்கு உருவான வழி இவரை ஒட்டுமொத்தமாக போராட தூண்டியது. அப்போ அந்த அந்த சிறு வயதுல உருவாகிற அந்த விஷயங்கள் தான் அவன் வளரும் போதும் அவன் யாராக இருக்கிறான் என்பதை காட்டுகிறது. எனும் பொழுது இங்கே சிறு வயதுல இப்பாரியான படங்களை எல்லாம் பார்த்து இந்த வன்முறையான விளையாட்டுகளை எல்லாம் விளையாடி எதிர்காலத்தில் அவனை ஒரு கொலைகார மிருகமாக மாற்றுவது என்பது இந்த சினிமாவும் அந்த விளையாட்டு, அந்த கொடூரமான அந்த பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் போன்ற விளையாட்டுகள் தான் காரணமே ஒழிய வேற என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு சொல்றீங்க, சொல்லுங்க. அதான் சினிமா ஒண்ணு முக்கிய காரணம்னா. சினிமா, அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி பப்ஜி, அப்புறம் ஃப்ரீ ஃபயரு, இன்னைக்கு என்னென்ன கன் இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாது, மிலிட்டரியில இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதை விட அட்வான்ஸ் வெப்பன் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஃப்ரீ ஃபயர் விளையாடுற பையனவோ இல்ல பப்ஜி விளையாடுற பையனவோ கேட்டீங்கன்னா அந்த பையன் சொல்லுவான், இந்த கன்னு இன்னைக்கு ரீசெண்டா இருக்கு, அப்டேட்ல இருக்கு, இந்த கன்னுல இத்தனை டோட்டா போடலாம், இது வந்து 300 மீட்டர் போகும், 1 கிலோமீட்டர் போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுல் நாலேஜை வந்து இந்த பசங்களுக்கு வந்து இன்னைக்கு இந்த கேம் வந்து கொடுத்துருக்கு. ஆமா, கொடுத்துருக்கு. அதே சமயம் இவங்களை பூரா ஒரு வெறுப்பு நிலையை இதுக்குள்ள தள்ளிட்டு இருக்காங்கண்ணா. இன்னைக்கு வந்து அந்த பசங்கிட்ட போய் நம்ம பேச முடியாது. அந்த பையனை வந்து முழுக்க அந்த சண்டை இதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல வச்சிருக்கிறாங்க, ஒரு கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து மொபைல் காரணம். இன்னொன்னு வந்து வீட்டுல வந்து பேரண்ட்ஸ் தானே முழு பொறுப்பெடுத்துக்கணும், முழுக்க பொறுப்பெடுத்துக்கணும். அரசாங்கமும் இதுல ஓரளவுக்கு தலையிடணும். ஆனா முக்கிய குற்றம் வந்து பேரண்ட்ஸ் தானே. பேரண்ட்ஸையும் நம்ம முழுசா சொல்ல முடியாதுங்கண்ணா. ரெண்டாவது வந்து என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இப்ப இந்த கொரோனாவுக்கு அப்புறம் தான் பசங்க கையில மொபைல் வந்து அதிகமா போயிருக்குங்கண்ணா. கல்விங்கிற பேரை சொல்லி மொபைலை வந்து கொடுக்க வச்சிருக்காங்க. மொபைல் வந்து சின்ன பசங்கிட்ட போனது பெரிய தப்புங்கண்ணா. இப்ப வந்து 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க வந்து மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பஞ்சாப்ல வந்து ஏதோ ஒரு சின்ன கிராமத்துல வந்து சட்டம் போட்டிருக்காங்க, மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. பல நாடுகள்ல வந்து இந்த சட்டமும் இருக்கு. அத வந்து நம்ம கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கணும்னா, பேரண்ட்ஸ் தான் நான் பாத்துக்கணும். இன்னொன்னு வந்து பெண் குழந்தைகள் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சமூகத்துல எந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் மறந்துட்டு வந்து இந்த ரீல்ஸ் பண்றது, ஃபேஸ்புக் பண்றது, என்ன பண்றத கவனிக்க மாட்டாங்க. பெற்றோர்கள் வந்து கண்டுகொள்ள மாட்டாங்க. அவங்களும் வந்து இந்த சினிமா மோகத்துல வந்து மொபைல் போன் மோகத்துல வந்து மூழ்கிதான் இருக்காங்க. இன்னைக்கு வந்து பெரும்பாலானவங்க வந்து அதுல இருக்கிறவங்க இருக்காங்க. சில பேர் பிசினஸ் பீப்புள்ஸ், அவங்கள வந்து நம்ம விட்டுறலாம். அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க. அவங்க வந்து மேக்சிமம் அவங்கள சொல்லி நம்ம இது பண்ண போறது இல்லை. மிடில் கிளாஸ், நம்ம ஃபேமிலி பாதிக்கப்பட்டாதான் நம்ம வெளியில வந்து அசிங்கப்படுவோம். நம்ம ஃபேமிலியில சண்டை வந்தாதான் வெளியில தெரியும். அவங்க வந்து பிசினஸ் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த பஞ்சாயத்து கிடையாது. அவங்க வந்து பெருசா கண்டுக்க மாட்டாங்க. இது வந்து இது ஒரு பணக்கார கலாச்சாரம் அப்படிங்கிற மாதிரி அவங்க போயிடுவாங்க. என்ன நடந்தாலும் அவங்க வந்து பெருசா வந்து அலட்டிக்க மாட்டாங்க. முக்கியமா பாதிக்கப்படுறது வந்து நம்மள மாதிரி வறுமை கூட்டு கீழே இருக்கிறவங்களும்,
இந்த நடுத்தர வர்க்கத்துக்கு கீழே இருக்கிற மக்கள் தானே இதனால பாதிக்கப்படுறது. கண்டிப்பா கண்டிப்பா. உண்மை. வேற இப்போ எதுவும் இங்க மாற்றணும் அப்படின்னா இங்க ஒவ்வொருவருடைய தனி மனித வாழ்க்கையுமே இங்க மாற்றி ஆகணும். சிறு வயதுல இருந்தே அவங்க கல்வி கற்கிறது, அவங்க சூழ்நிலை, அவங்க வாழ்வியல் எல்லாத்தையும் இங்க மாற்ற வேண்டிய தேவைங்கிறது நிறைய இருக்கு. சொல்லுங்கய்யா. அதான் வணக்கம். இப்ப இப்ப நீங்க சொன்னதுல ம் பேரண்ட்ஸ் உடைய பங்கு இருக்கு. ம் பாரு, எங்க அப்பா வந்து தாசில்தாரா இருந்தவர், ஆர்ஐயா இருந்தவர். அவரு என்னைய வந்து கலெக்டர் ஆகணும்னு சொல்லியிருந்தார். ம் நானும் அதுக்கான ஸ்டெப் எடுத்து அது படிச்சு ஒரு டைம் எழுதினேன், ஃபெயில் ஆயிட்டேன். ம் அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன் கலெக்டர் இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு ஒருத்தர் கலெக்டர் ஆகுறாரு, அவரு நேர்மையா இருந்தாலே நல்லா இந்தியா வளர்ந்துருக்குமே, எல்லா கலெக்டரும் நேர்மையா இருந்தா ம் என்ன நடக்குது இங்க அப்படின்ற இதை பார்த்துதான் நான் இப்படி அரசியலுக்கு வர வேண்டியதா போச்சு. ம் அப்ப ஒரு கலெக்டரே மிரட்டுறாரு இந்த ஒரு சிஎம், ம் இல்ல இடம் மாற்றத்தை இப்படி ஏதாவது பண்றாங்க, கட்சி மிரட்டுது. ம் இப்ப இதுக்கு பதிலா நம்மளே ஏன் அரசியல்வாதியா நேரம் ஆயிடும் ம் அப்படின்ட்டு இந்த லைனுக்கு வர வேண்டியதா போச்சு. ம் இதுதாங்க அந்த சின்ன வயசுல நம்ம பாக்குறது. ம் எங்க அப்பாவுக்கும் அந்த மாதிரி இல்ல, ஏன்னா அப்பா வந்து நேர்மையா இருந்தாரு. நேர்மையா இருக்கும்போது அவருக்கு அரசியல்வாதிகளால சில தொந்தரவுகள், ம் அவர் அதை கலெக்டர் கிட்டயே சொல்ல முடியல. ம் ஏன்னா கலெக்டர் அந்த பக்கம் இருக்காரு, அரசியல்வாதிகள் சப்போர்ட்டா. இந்த கதையெல்லாம் எனக்கு சொன்னதாலதான் ம் ஏன் நம்ம கலெக்டர் ஆகணும், தேவையில்லையே, அதுக்கு நம்ம நேரம் அரசியல்வாதி ஆகிடலாமே. ம் ம் துன்பங்கள் ஒரு அரசியல்வாதிகளால நேர்மையா இருக்க போய் பட்ட துன்பங்களை என்கிட்ட சொல்லி அந்த கதையெல்லாம் கேட்டதுனால கலெக்டர் ஆகணுன்ற எண்ணம் போயிடுச்சு. ம் இப்படி எல்லாம் இருக்காங்க. அது நீங்க சொன்னதுதான், சின்ன வயசுல நடக்கிற சில விஷயங்கள் தான் இந்த பெருசான பிறகு அவங்கள அந்த எண்ணத்துக்கு போக வைக்குது, ம் உங்களுடைய வாழ்க்கையே அந்த பாதைக்கு போக வைக்குது. ம் ஸோ இது நீங்க சொன்னதுதான், இப்படி எல்லாம் தாங்க என் வாழ்க்கை இப்படி மாறி போச்சு. சிறப்பு சிறப்பு. ம் சரிங்கய்யா. மற்றவர்கிட்டையும் கேட்கலாம். ஐயா வணக்கம். ரகுமான் ஐயா, ரகுவரன் ஐயா இருக்கீங்களா? ரகுவரன் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா, எல்லாருக்கும் வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. சொல்லுங்க ஐயா. எந்த விதமான மாற்றங்களை உருவாக்கினார், எந்த வித மாற்றங்கள் வர வேண்டும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்க? இப்ப இந்த இது பத்தி பேசுனீங்க, இப்ப திருத்தணி அந்த ட்ரெயின்ல நடந்த சம்பவத்தை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. ஆமா ஆமா. அது அவங்க பாத்தீங்கன்னா போதை பண்ணிட்டதா சொல்றாங்க. அந்த பசங்களும் பாத்தீங்கன்னா 20 வயசுக்குள்ளதான். ஸ்கூலுக்கு அப்புறம் போகல போல இருக்கு, காலேஜ் எதுவும் போறது இல்லை போல இருக்கு. அந்த மாதிரி அந்த பையன் இறந்துட்டதா சொன்னாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். பொழைச்சிட்டான் பையன், ஆனா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான் போல இருக்கு அந்த பையன். ஐயா அது பேரண்ட்ஸ் தான் காரணம்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த காலகட்டத்தை நம்ம கடந்துட்டோம். இப்ப இருக்கிற பசங்க பேரண்ட்ஸை கூட மதிக்க விட்டு, அதாவது இந்த மாதிரி இப்ப பாத்தீங்க இல்லையா, இந்த ட்ரெயின்ல சம்பவம் பண்ண பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸை கூட எதிர்த்து கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் அதே நிலைமை தான் உருவாகும். அந்த மாதிரியான மனநிலையில இப்ப இருக்கிறாங்க சிலர். வீட்டுல இருக்கிற பேரண்ட்ஸ் யாராவது அவங்களை எடுத்து கேள்வி கேட்டா அவங்களுக்கும் இதே நிலைமை தான் உருவாகும். அந்த மாதிரியான காலகட்டத்துல இப்ப இருக்கிறோம். ஆமா, ஏன்னா இப்ப நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அளவுக்கு அதிகமா நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது இந்த இன்டர்நெட் சேவை, இந்த மொபைல் போனு இதெல்லாம். ஆனா இதுல நல்லதுக்காக பயன்படுத்துறது 10%, 15% தான் போகும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா பொழுதுபோக்கு, இந்த மாதிரி விளையாடுறது, வீடியோ பாக்குறது, வெப்சைட்டுங்க, அப்புறம் இந்த ஆன்லைன் கேம்ஸ், இந்த பப்ஜி இதெல்லாம் சொல்றீங்க இல்லையா, இந்த மாதிரி கேம்ஸ் இதெல்லாம் தான் முழுக்க பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது 90% வந்து பொழுதுபோக்குக்காக இந்தியாவில் இருக்கிற இது இணைய சேவை பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. வேற எதுக்காகவும் நல்லதுக்காக பயன்படுத்தப்படலை. அந்த நல்லதுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த 10-20% பணம் கட்டினாதான் நம்ம உள்ள போக முடியும். ஒரு கல்வியா இருக்கட்டும், ஏதோ ஒரு முக்கிய தகவலா இருக்கட்டும், ஏதோ ஒரு செயலா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நமக்கு பண செலவு பண்ண வேண்டியிருக்கு. ஆனா மத்த இதெல்லாம் வந்து செலவு குறைவு, இலவசமா கிடைச்சிருது. நம்மளை வந்து முன்னேற விடாத ஒரு செயல் தான் இது. இது வந்து சர்வதேச அளவுலையும் சொல்லலாம். நமக்கு என்ன, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனை மாதிரி நமக்கு தெரியும். பையனை ஒழுங்கா வளர்க்கல, இந்த மாதிரி தற்கொலையா சுத்த விடுறாங்கன்ற மாதிரி தெரியும். அது நம்ம ஒரு சிலரை பார்த்தா மட்டும்தான் அந்த கிழமை. ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா முழுக்க
நாம சர்வதேச அளவுல நம்ம இந்தியாவோட வளர்ச்சியை வந்து இந்த மாதிரி மைண்ட் செட்ல மாத்துறாங்க. அந்த இளைய தலைமுறையை வேற மாதிரி கொண்டு போறாங்க. இப்ப வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ஜப்பான், சைனா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 18-20 வயசு பையன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஓனரா இருப்பான். அவனோட சொந்த கம்பெனி இருக்கும். அவன் நிறைய இந்த என்ன சொல்றது, இப்ப நம்ம விளையாடிட்டு இருக்க கேம் எல்லாம் அங்க இருக்கிற ஏதோ ஒரு பையன் தயாரிச்சு அவனோட சொந்த தயாரிப்பா இருக்கும். ஆமா ஆமா 18 வயசுல நம்ம ஹெலான் மஸ்க் தயாரிச்சாராம். 18 வயசுலதான் ஒரு இதே தயாரிச்சாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். 18 வயசுல ஒரு வீடியோ கேமை தயாரிச்சு ஒரு மிகப்பெரிய விலைக்கு வித்துட்டாராம் 18 வயசுல. அதாவது ஒரு மைண்ட் செட்டை பாருங்க. இப்ப வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 18 வயசு அந்த மேஜர்ன்ற கண்டிஷனை தாண்டினவங்க தனியா விட்டுருவாங்க. அவங்க சுயமா முன்னேறி வரணும்ன்ற ஒரு இதுல நோக்கத்துல தனியா விட்டுருவாங்க. அந்த மாதிரி அதுல இருக்கக்கூடிய வெளிநாடுகளை பாத்தீங்கன்னா ஒரு 50-70% அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில ஓரளவுக்கு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் முன்னேறி வந்துடுறாங்க. எலான் மஸ்க், நம்ம இந்த பேஸ்புக் ஓனரு, இந்த மாதிரி சிலரை மட்டும்தான் தெரியும். ஆனா இன்னும் எவ்வளவு பேர் அவங்க துறையில முன்னேறிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அதே நம்ம ஊர்ல நம்ம இந்தியாவுல ஒரு பையனை ஓரளவு வயசுக்கு மேல தனியா விட்டுட்டானா எங்க தருதலையா போயிடுவான்ற ஒரு பயத்தோட தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதாவது நம்ம சுதந்திரம் கொடுக்கறது அது பிரச்சனையா மாறுன்ற பயத்துலதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா அதே மாதிரிதான் பசங்களும் நடந்துக்கிறாங்க. அதே விஷயம். ஆனா எல்லாரையும் சொல்லல, ஒரு மேஜரா ஒரு அளவுக்கு அந்த இது நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வீட்டுல இருக்க சின்ன வண்டு சிண்டெல்லாம் கூட கையில போன் எடுத்து கேம்ல தான் முதல்ல போகுது அவங்க கை. தூங்குறப்ப கூட சில வீடியோஸ் எல்லாம் பாப்பீங்க, கையில தடவற மாதிரி இந்த போன் நோண்டிட்டு இருக்க மாதிரி சில சின்ன சின்ன பசங்க எல்லாம் பண்றாங்க. ஆமா, அதுல தூக்கத்திலேயே கனவுல போன் விளையாடுற கேம் விளையாடுற மாதிரி அதெல்லாம் பண்றாங்க. இந்த மாதிரி நிலைய போயிட்டு இருக்கு நமக்கு இன்னைக்கு பொழுதுபோக்கு. அதே மாதிரி பொழுதுபோக்குலாம் நம்ம இந்த நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் இந்த மாதிரி நிறைய பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, யூடியூப் திறந்தா நம்ம வீடியோக்கு வர லைக்ஸோட அந்த பொண்ணுங்களோட வீடியோஸ் தான் லைக் நிறைய வருதுன்னு சொன்னீங்க. ஆமா ஆமா. அதே சமயம் நமக்கு இந்த மாதிரி இந்த நெட்ஃபிளிக்ஸ் இதெல்லாம் மட்டும் நம்ம பார்க்கக்கூடிய சோசியல் மீடியா கிடையாது. இதை தாண்டி இன்னும் நிறைய அதாவது இந்த என்ன சொல்றது, இந்த சென்சார் இல்லாத வீடியோஸ் வரக்கூடிய வெப்சைட்டுக்கு எக்கச்சக்கமா இருக்கு. முழுக்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் படிக்கிற பசங்க ரீசன்ல எந்த இதா எடுத்தாலும் ஒரு ஆப் அது தனியா உள்ள இன்க்ளூட், அதாவது தெரியாத இடத்துல ஒரு ஆப் வச்சிருப்பாங்க கன்ஃபார்மா. அந்த மாதிரியான காலகட்டத்துல இப்ப நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப அந்த ஒரு என்ன சொல்றது, இந்த கேம் சீட் ஆட்டம்லாம் வருது இல்லையா, ரம்மி சர்க்கிள் அது இதுன்ட்டு வராங்க. அதெல்லாம் ப்ரொமோட் பண்ண வேண்டிய விஷயமா சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வாரமானா 5000 ரூபாய் சம்பாதிப்பாரு. அந்த 5000 ரூபாயும் அப்படியே தூக்கி இதுல போட்டுருவாரு, ரம்மி சர்க்கிள்ல போட்டுருவாரு. போட்டுட்டு ஏதோ ஒரு வாட்டி அவரு ஏதோ 10 லட்சம் ரூபாய் ஜெயிச்சாராம், ஒரு 12,000 ரூபாய் ஜெயிச்சாருலாம் சொல்றாரு. ஆனா அது உங்களுக்கு எப்போதுமே அது கை கொடுக்குமானா இல்ல. ஆனா இவருக்கு அதுவே அடிமையாகி போய் பெருவாரியான 10 லட்ச ரூபாய் ஜெயிச்சிருக்காரு இல்லையா, அந்த 10 லட்ச ரூபாய் ஜெயிக்கிறதுக்கு அவர் எவ்வளவு இழந்திருப்பாருன்னு தெரியாது அவருக்கு. உண்மை உண்மை. அது கணக்குல வராது. அதே மாதிரி 10 லட்ச ரூபாய் கிடைச்சிரும், அவர் சந்தோஷப்பட்டிருப்பாரு. அவர் இதுக்கு முன்னாடி ஒரு 5 லட்ச ரூபாய் அதுல விட்டுருப்பாரு. அவர் கையில ஒரு 5 லட்ச ரூபாய் கிடைச்சிருச்சுன்றதுனால என்ன பண்ணுவாருன்னா, திரும்ப இன்னும் அதுல அதிகமா ஆர்வம் ஆகி அவர் 10 லட்ச ரூபாய் எடுத்திருக்கிறது அதுல 15-20 லட்ச ரூபாய் விட்டது அவர் கணக்குல வராது. உண்மைதான். மறுபடியும் ஒரு 10 லட்ச ரூபாய் கடனை வாங்கி தான் அதை பண்ணிருக்காராம், மறுபடியும் போட்டுருக்காராம். அதுதான் விஷயம். நம்ம எடுக்கிறது அதுலயும் உண்மையான, அதாவது ஃபேக் வருது. கம்ப்யூட்டர் விளையாடுறதுல இப்ப அதுல எத்தனை பேர் விளையாடுவாங்க சீட்டாட்டத்துல? அந்த இதுல 5 பேர் 6 பேர் என்னமோ விளையாடுவாங்க. அதுல மேக்ஸிமம் கம்ப்யூட்டர் தான் விளையாடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். கம்ப்யூட்டர் வச்சு அதுதான் நடக்கும். கம்ப்யூட்டர் 6 பேர்ல இப்ப நமக்கு டிவில விளம்பரம் வர அந்த ஒருத்தர் 2 மூஞ்ச தவிர, இந்த டிவில விளம்பரத்துல எல்லாம் வர, போன்ல எல்லாம் விளம்பரத்துல வர ரம்மி சர்க்கிள் நான் இவ்வளவு ஜெயிச்சேன் அவ்வளவு ஜெயிச்சேன்னு சொல்லுவாங்க. வயசான பாட்டி உட்கார வைப்பாங்க, இல்ல சின்ன பசங்க உட்கார வைப்பாங்க. ஆனா இவங்க எல்லாம் இது வரைக்கும் ஜெயிச்சதுல கணக்குல எடுத்துக்கிட்டா, இப்ப ஒரு 5 வருஷமா இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1 லட்சம் கேம் விளையாண்டுருக்காங்கன்னா அதுல 5,000 கேம் கூட உண்மையான ஆள் ஜெயிச்சது இருக்காது. கண்டிப்பா. இப்ப நம்ம என்னவோ நம்ம குடிச்சிட்டு அழிஞ்சு போறோம்னு நினைக்கிறோம். நம்ம முழுக்க போன்ல இந்த மாதிரி விஷயத்துல நிறைய அழிஞ்சு போய்கிட்டு இருக்கோம். உண்மை உண்மை. இளைய தலைமுறைங்கிறது மொத்தமா மழுங்கடிக்கப்பட்டு அவங்களோட சிந்தனை இதே வளராம போய்கிட்டு இருக்கு. ஆமா ஆமா. அப்படியும் ஒருத்தன் மீறி ஏதாவது முயற்சி பண்ணணும்னு பாக்கணும், அவன் உஷாரா என்ன பண்ணிடுறான், கிளம்பி ஃபாரின் போயிடுறான். ஆமா, அங்க போய் செட்டில் ஆயிடுறாங்க எல்லாரும். அதாவது முன்னேறணும்னு நினைக்கிறவன் இந்தியா விட்டு வெளியே போகணும் தான் நினைக்கிறான்னு தவிர இங்க நின்று எதையும் செய்யணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பா. அப்போ இங்க ஒரு கல்வி மாற்றம்ங்கிறது தேவை.
கல்வியில ஐயா நிறைய கல்வி மாற்ற மாற்றங்கள் தேவையில்லையா? இருக்கிற கல்வியை கூட நம்ம சரியா பயன்படுத்திக்க முடியல. அதாவது கொண்டு போய் சேர்க்க முடியல. இப்போ ஓரளவுக்கு அடிப்படை கல்வியா இருந்தா கூட ம், இதை கூட முழுசா அந்த மாணவர்கள்ட்ட நம்மளால போதிக்க முடியல. ம், அவங்கள கல்விங்கிறது அந்த ஸ்கூல்ல வச்சு ஒரு 8 மணி நேரம் அவங்களை அடைச்சி வச்சுட்டு நம்ம நிறைய சொல்லி கொடுத்துறோம்னு நினைச்சிடுறாங்க. ம், ஆனா அந்த நேரத்துல கூட அவங்களோட மனசு அங்க இருக்கிறது இல்ல. ம், அது எப்படி சொல்றதுன்னா, இப்ப நம்ம விரதம் சபரிமலைக்கு போறாங்க இல்லையா? ம். அவங்க போயிட்டு வந்த அடுத்த நாள் என்ன ஏற்படுறாங்க? ஆமா 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 புரியுது புரியுது ஐயா. அந்த விரதம் எதுக்கு இருந்தாங்கன்றதே மறந்து போயிடுறாங்க. ம், அந்த 21 நாள் 48 நாள் கணக்கு வச்சு விரதம் இருக்கிறது. இப்ப ஏதோ ஒருத்தர் தண்ணி அடிக்கிறாரு இல்ல ஒரு தம் அடிக்கிறாரு அப்படின்னா ம், அவர் அந்த மாலையை போட்டாருன்னா அந்த 48 நாள் பழகும் போது ம், அவரு அதுல இருந்து விடுபட்டுருவாரு. ம். அந்த எண்ணம் மனசு மாறி நமக்கு நான் சொல்லுவேன் இல்லையா, ஒரு வாரம் 21 நாள் ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து செய்யும் போது அது நமக்கு சாத்தியமாகும்னு ஒரு கணக்கு இருக்கு. ஆமா நமக்கு பழகிடும், இல்லைன்னா ஆமா நம்மளுக்கு சக்தி கிடைக்கும், அது முழுமையடைன்னு சொல்லுவாங்க. ஆமா. ஆனா அப்ப இந்த 48 நாள் முழுசா ஒருத்தர் விரதம் இருந்து போயிட்டு வந்து ம், அடுத்து மாலையை கழிச்சு அடுத்த நாள் போய் ஒயின் ஷாப்ல உட்கார்றாரு அப்படின்னா ம், அவர் அந்த 48 நாள் என்ன மனநிலையில் இருந்திருப்பாரு? ம், அவரோட எண்ணம் அந்த 48 நாள் முடிஞ்சு நாம தெளிஞ்சு வரோன்றது இல்லை. 48 நாள் முடிஞ்சா நான் மறுபடியும் ஒயின் ஷாப்புக்குள்ள போறேன்ற ஒரு எண்ணத்தோட தான் வெளியே வர்றாரு. அவரு அதுக்குள்ளதான் இருக்காரு. ஆமா ஆமா. அது அது இப்ப இன்னும் ரொம்ப மோசங்கய்யா. பார்க்கலாம் பான்பராக்கு அந்த இதெல்லாம் போடுறாங்க. ஆனா பார்த்தா அதெல்லாம் சாமி கோச்சிக்காது. எனக்கிட்டே சொன்னாங்க. நானே கேட்டிருக்கேன் சிலர்கிட்ட. ம், பாக்கு போடுறாங்க, தம் அடிக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னுக்குறாங்க. ம், ம், அதெல்லாம் என்ன கணக்குல போகுது? ம். அதாவது நம்ம இன்னமும் பெருசா ஒரு இதுல இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்மளை சுத்தி ரொம்ப கரையான் அளவுக்கு ரொம்ப வைரஸ் இதெல்லாம் அரிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம பெரிய பெரிய அதாவது கல்கி வருவாரு, களி அழிப்பாருன்னு சொல்றாரு. களிங்கிறது இன்ன வரைக்கும் களி அழிச்சிரும் இன்ன வரைக்கும் களி யாராவது பாத்துருக்கோமா? இல்ல இல்ல இல்ல. இந்த களி எண்ணங்கள் எங்க தான் இருக்கா? அந்த எல்லாருக்குள்ளயும் ஊறி போய் கிடக்குறாங்க களி. வேரோட இருக்கிறான். அன்னைக்கு கூட நீங்க 2 நாள் பேசும்போது என்னால பேச முடியல. வண்டியில போயிட்டு இருந்ததுனால அன்னைக்கே சொல்லியிருப்பேன் நான் இதை பத்தி. ம், ம், கல்கி அவதாரம் களி அழிப்பாரு அந்த யாரு ஒரு நபர் சொல்லியிருந்தாரு. நல்லா இருக்கு அன்னைக்கு பேசியிருந்தாரு. அவர் பேசுறப்ப கூட அது கொஞ்சம் அந்த தகவல்லாம் எனக்கு அதான் என்னோட கருத்து ஒத்து போச்சு. ம், பவித்ரன் ஒரு ஐயா பேசியிருந்தாரு நம்ம கூட. ம், 2 நாளைக்கு முன்னாடி பேசினாரு நினைக்கிறேன். ம், ம், ஆமா அவர் சொல்லியிருந்தாரு இல்லையா, களிங்கிறது தனியா ஒரு உருவெடுத்து இந்த மாதிரி வரமாட்டாரு. ம், நம்ம எல்லா யாரு கல்கிங்கிறவரு ம், நம்ம எல்லாருக்குள்ளயும் களி எப்படி ஊறி போய் கிடக்குறானோ ம், அதே மாதிரி இவரு நமக்குள்ளயும் வேறுவிட்டு வருவாரு. ம், அது எல்லாருக்குள்ளயும் வரும்போதுதான் நமக்குள்ள இருக்கிற களிய ம், நமக்குள்ள கல்கி உருவாக்கி அழிக்கணும். ம், அதுதான் கான்செப்ட். ம், ம், இப்ப கல்கின்னு ஒருத்தர் தனியா கூட்டு வந்து நிக்க வச்சிடறோம். யாரோ ஒருத்தர் அதாவது உண்மையான கல்கியா வந்தீங்கனாலும் எந்த கல்லியன்னு போய் அழிப்பாரு அவரு? ம். உங்களுக்குள்ள இருக்கிறத அழிப்பாரா, எனக்குள்ள இருக்கிறத அழிப்பாரா? இல்லைன்னா நம்ம அவதாரங்கள்லாம் சொல்றாங்களே, வந்த உலகத்தை 2ஆ பிளந்துருவேன், வெள்ளத்தை வர வச்சு அழிச்சிருவேன், இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன்னு சொல்றாங்க நம்ம கல்கிங்களை. அந்த மாதிரியா பண்ண முடியும்? ம், அப்படி அழிக்கணும் முடிவெட்டா மொத்த உலகத்தையும் அழிச்சு தூசி தட்டிட்டு போகணும் அவரு. ம், அதுல அவனும் சேர்ந்து அழிஞ்சு போகணும். ம், ஏன்னா அழிக்கணும்னு முடிவெடுத்த பிறகு அவரோட அழிவு அவரும் முடிவு பண்ணிட்டாரு. ம், இதுக்கு முன்னாடி வந்த அவதாரங்களும் அழிக்கணும்னு முடிவெடுத்தவங்க தான். அவங்களும் அந்த அழிவுக்கு அப்புறம் அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த கர்ம வினைய அழிஞ்சுதான் போயிருக்காங்க. இங்க இருந்து பூமி விட்டு வந்ததும் பறந்து போயிடல, வந்து அழிச்சு முடிச்சதான் யாரும். ம். நீங்க கூட சொன்னீங்க நினைக்கிற, ராமரோ யாரோ பசங்களாலே யாரோ கொல்லப்பட்டாரு, அப்புறம் இன்னொருத்தர் கிருஷ்ணரோ ஏதோ ஒரு இதுல அழிஞ்சாருன்னு சொன்ன மாதிரி சொன்னீங்க நீங்க. ம். ஆமா இந்த உங்களுடைய மாதிரி நிறைய கதைகள் அப்படித்தானே முடிஞ்சிருக்கு. புராணங்கள் சொல்ற கதையைத்தான் நான் சொன்னேங்கய்யா. ம், அது ஒரு சைக்கிள் மாதிரி தாங்கய்யா. ஒவ்வொரு இடத்துலயும் வர அது நம்ம கதையா பார்க்க அந்த கதையில இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு நம்ம எடுத்துக்கணும். ம், இது ஆரம்பிச்சா இந்த இடத்துல முடியும் ம், இப்ப வர்றது இந்த கல்கின்னு சொல்றது நம்மளதான் அழிக்க போறோம். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கலியை இப்ப நீங்க முன்னேறிக்கிட்டு இருக்கீங்க, தப்பு பண்ண மாட்டேன், ஏதாவது நல்லது பண்ண மாட்டேன். இப்ப உதாரணம் சொல்றோம், இப்ப நீங்க ஒரு இடத்த வாங்க போறீங்க, ஒரு இடத்த ஏதோ ரிஜிஸ்டர் பண்ண போறீங்க, ம், இல்ல ஏதோ கவர்மெண்ட்ல ஏதோ வேணும்னா உங்களால ஒரு லஞ்சம் கொடுக்க வேண்டியது வரும். ம், கொடுக்க முடியுமா? நீங்க கொடுக்கல ஆனாதான் உங்களுக்கு அந்த வேலை நடக்கும். ஆகுமா இல்லையா? ம், ஏதோ ஒண்ணு நீங்க ஒரு கடையே ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு யார்கிட்டயாவது நீங்க ஒரு 100 ரூபாயோ இல்ல ஒரு 500 ரூபாயோ ஏதோ ஒரு ஏதோ ஒரு அளவு லஞ்சன்ற பேர்ல கொடுத்துதான் ஆகணும். ம். அதை நீங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? வேற வழி இல்லை, கொடுத்துதானே ஆக வேண்டி இருக்குது. அந்த மாதிரிதான சூழ்நிலைகள் இருக்குது இப்போ. இல்லாட்டி தனி மனிதன் இருக்குது வாழ இல்லையா? முடியாது. அதுதான். இப்ப நம்ம அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா நாம கலியோட பிடியில இருக்கோன்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். நமக்குள்ளயும் களி இருக்கு, அவ்வளவுதான். இதுதான் கலிங்கிறது ஒண்ணு பெருசா போய் கொலை பண்றவன், கொள்ளை அடிக்கிறவன், கற்பழிக்கிறவன் அவனை மட்டும் களி கணக்குல சேர்க்க முடியாது. அவன்கிட்ட அதிகமா இருக்கிற களி நம்ம கிட்ட கம்மியா இருக்குன்னு சொல்ல வர்றீங்க. இருக்கு, அவ்வளவு இல்லாம இல்ல.
அங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. அது அளவுக்கு, அதாவது அளவுன்றது கிடையாது. ம், ம், நெருப்பு தொட்டா நெருப்பு வந்து கொஞ்சம் பக்கத்துல போனாலே சுடும். ம், பக்கத்துல போனா சுடும். ம், கரண்ட் வந்து அது பக்கத்துல போய் நின்னாலும் ஒண்ணும் பண்ணாது. அதை தொடாத வரைக்கும் அது ஒண்ணும் பண்ணாது. தொட்டுட்டோம்னா அது நம்ம தூக்கி அடிச்சிடும். ம். அந்த அதுதான். மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கு. ஒரு சின்னதா இருக்கேன்னு சொல்லி நம்ம அது கேர் பண்ணிக்க மாட்டோம். ஆனா அதுதான் பெரிய பிரச்சனையை உருவாக்கி வைக்கும் ஒரு இடத்துல. அதான் அந்த கமல்ஹாசன் ஒரு படத்துல கூட சொல்லுவாரு, உனக்குள்ள முழிச்சிட்டு இருக்க மிருகம் என்கிட்ட தூங்கிட்டு இருக்கு அப்படிம்பாரு. ஆமா, அதே மாதிரி இன்னொரு படம் கூட அன்னியன்ல கூட அந்த ட்ரெயின் டைலாக் ஒண்ணு வரல, ட்ரெயின்ல இது பண்ணுவாரு 5 பைசா டைலாக் ஒண்ணு சொல்லுவாரு. ஆமா ஆமா ஆமா. எல்லாமே அதான் சின்னதுல அது நம்ம விதையா பாக்குறப்போ ஒண்ணும் பெருசா தெரியாது. அது மண்ணுக்குள்ளதானே கிடக்கு, அது ஒண்ணு அப்படியே விட்டுருங்கப்பா அப்படின்ட்டு. ஆனா அது முளைச்சிட்டு வந்து நிக்கும் போதுதான் நமக்கு பிரச்சனை ஐயோன்ற மாதிரி இருக்கும். ஆமா, நோய் முத்தின பிறகுதான் இங்க மருந்தே தேவைப்படுது. நோய் சிறிதா இருக்கும்போது அது நோயின்னு நம்ம எடுத்துக்காம விடுறாங்க. அது மாதிரிதான் புறையோடி போயிருக்கிற நோய்கள் வந்து சமூகத்துல அகற்றப்படாமல் இன்னும் வேரூன்றி வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்மளை சுத்தி நடக்கிற பெரிய விஷயத்த மட்டுமே பாத்துக்கிட்டு இருக்கோம். நம்மள ஈஸியா அட்டாக் பண்ணக்கூடிய சின்ன விஷயத்துல நம்ம கவனிக்க. ஏன்னா இந்த சின்ன விஷயம் நம்மளால அந்த பெரிய விஷயத்த அதாவது நம்ம தடுக்க வேண்டிய பெரிய தப்ப தடுக்க விடாத பண்ணிடுவோம் இந்த சின்ன விஷயங்கள். இப்ப எப்படி ஓட்டு போடுறோம், இப்ப ஓட்டு போட்டு பணம் வாங்கிடுறோம், சிம்பிளா இருக்கு, ஒரே சின்ன தப்பு தான். ஆனா அதுக்கப்புறம் அவங்க செய்யற கோடிக்கணக்கான ஊழலை நம்மளால கேட்க முடியுதா? கண்டிப்பா கண்டிப்பாங்க, முடியல. இந்த மாதிரி நிறைய நம்ம செய்யக்கூடிய சின்ன தப்பை நம்ம நிறுத்திட்டோம். இந்த தப்பு செய்ய மாட்டோம் நம்ம எப்போ ஒரு முடிவு எடுக்கிறோமோ அப்படின்னா அப்பதான் நம்ம அடுத்த கேள்வி கேட்க முடியும். அந்த தப்பை நான் செய்யல, நீ ஏன்டா அந்த தப்பை செய்யற? முதல்ல அவன் திருப்பி அதை நம்ம செஞ்சுட்டு அதை நீ அதை நம்ம செஞ்சு அந்த தப்பை நாமளும் செஞ்சு அவனை போய் தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சா, ஏய் நீயே அந்த தப்பை தாண்டா செய்யற போடா, நம்மளும் அவன் தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பான். அந்த இடத்துல நம்ம அவுட்டு, ஒண்ணுமே இல்லை. நம்ம முதல்ல நம்ம திருந்தணும். அப்படி சொல்றீங்க நீங்க? மாற்றங்கள் தண்ணியிலிருந்தே உருவாக வேண்டும். இப்ப ரொம்ப பெருசா வெளியெல்லாம் நம்ம இந்த மாதிரி பொது சமூக சேவைகளை நம்ம சுய இதுக்கே நம்ம பாத்துக்கோங்க. சிம்பிளா என்ன சொல்றது, இப்ப நம்ம ஏதோ போறோம், ஏதோ பிஸ்கெட்டோ ஏதோ ஒரு சிப்ஸோ ஏதோ வாங்கி சாப்பிடுறோம். அந்த பேப்பரை என்ன பண்ணுவோம்? இல்ல ஒரு டீ குடிக்கிற வண்டியில நின்றுகிட்டு, இல்ல தள்ளுவண்டியில அந்த டம் டீ வாங்கி குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவோம்? குடிச்சிட்டு அந்த பேப்பரை அப்படியே தூக்கி போட்டு போய்கிட்டே இருந்துருவோம் ரோட்ல. இதே அதை போட்டுருவோம், நம்ம அது கணக்கே வர ஞாபகம் வராது. ஆமா ஆமா, நம்ம என்ன பண்ணிட்டு போவோம்? எல்லாரும் திட்டிட்டு போவோமா? அப்போ ஒரு கேள்வி நம்ம கேட்டுக்கணும், ஏன்டா நீ அங்க போட்டி இப்ப இங்க நீ திட்டுறதுக்கு நீ யாரா நம்ம கேள்வி கேட்டுக்கணும். ஆமா ஆமா ஆமா, அத நம்ம செய்யற தப்ப நம்ம மறைச்சு. கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. அந்த மாதிரி விஷயங்கள்ல இங்க சின்னது நம்ம இப்ப பசங்க ஐயா சொன்ன மாதிரி நிறைய பாதிப்பு போனால எந்த நல்லது வந்து நம்ம நல்லது நடக்குது. சரி இல்லையா? முழுக்க முழுக்க இந்த இணைய சேவையால அதாவது மழுங்கடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு இருக்கோம். அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பா கண்டிப்பா. இது என்னைக்கு முற்றி ஒரு பிரச்சனை பெருசா வெளியே வருதோ அன்னைக்குதான் வந்து இங்க மக்களுக்கு அந்த அறிவுங்கிறது வரும். இப்ப இந்த பப்ஜியை க்ளோஸ் பண்ணது கூட முத்துனதுனால வரல, அது சைனாக்காரனோட ப்ராடக்ட்ங்கிறதுனால நம்ம தடுத்து வச்சிருக்கோமே தவிர, இல்லைன்னா அதை நம்ம எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்திருப்போம். ஆமா, அது இந்தியாவுடைய ப்ராடக்டா இருந்து ஏன்னா ஃப்ரீ ஃபயர் விட்டு தானே வச்சிருக்காங்க. ஃப்ரீ ஃபயர் வந்து அது இந்தியாவோட ப்ராடக்ட் இல்லை, அதாவது இந்தியா தான் எங்கன்னு தெரியல, ஆனா சைனா அது இல்லை, அதனால அதை விட்டு வச்சிருக்காங்க. டிக்டாக் இல்லன்னு டிக்டாக்கே பேன் பண்ணாங்க. ஆனா அதே கான்செப்ட் அப்படியே இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்னு கொண்டு வந்தாங்க. வேற ஒண்ணும் வித்தியாசம் இல்லை, எந்த வித்தியாசமும் இல்லை. இப்ப அதே விஷயத்த ஏன் இந்த கோக் பெப்சி கம்பெனி கிட்ட இவங்க காட்டல? கண்டிப்பா. இப்ப இந்த ஜல்லிக்கட்டு போராட்ட காலத்துல கோக் பெப்சி எல்லாம் குடிக்க மாட்டோம், அதை பண்ண மாட்டோம், தடை பண்றோம், விற்க மாட்டோம், எவ்வளவோ போராட்டங்கள் என்ன பீச்ல நான் பார்த்தேன், கண்ணு முன்னாடி பார்த்தேன். ஆனா இன்னைக்கு பிரபலங்கள் உட்பட எல்லாரும் அதுக்குதான் விளம்பரம் உட்பட வந்துகிட்டு இருக்காங்க, எல்லாரும் வாங்கி குடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுல நான் குடிக்கிறது கிடையாது, நான் அதை நிறுத்திட்டேன். என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சர்க்கிளே கேட்டாங்க, ஏடா விற்கிறத வெளிநாட்டுக்காரன் தானே, ஆனா செய்யறதும் எல்லாமே நம்மளதா சைடானே. அதான் நான் சொன்னேன், செய்யறது வேலை பாக்குறவன் சம்பளம் வாங்குறவன் எல்லாம் நம்ம ஆளுதான், ஆனா அதுக்கு ஓனர் வெளிநாட்டுல இருக்கான். அவன் கொண்டு வந்து இங்க குடுக்குற பொருள் வந்து நம்ம கோயில் தீர்த்தமோ இல்ல உடம்ப பாதுகாக்கிற பொருளோ கிடையாது. அதை குடிச்சா என்ன ஆகுதுன்னு இன்ன வரைக்கும் யாராவது சொல்ல முடியுமா? கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், தாகம் அடங்குதுன்னு சொல்றாங்க. இதை தவிர வேற என்ன அதுல நடக்குது? அதிகப்படியான சுகர் எலமெண்ட் அதுல இருக்குங்கிறாங்க. பெப்சி, அதாவது
கர்ப்பிணி பெண்கள் குடிக்கக்கூடாது, சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடாது, ஆமா. ஆஸ்துமா இருக்கவங்க சாப்பிடக்கூடாது, இவ்வளோ இதுவும் அது இருக்கு. நோயாளிகள் சாப்பிடக்கூடாது. இவ்வளோ இது இருக்கு. ஆனா அதுக்கு தான் நம்ம முன்னுரிமை கொடுத்து ஸ்பான்சர் பண்ற வரைக்கும் வித்து வைக்கிறோம் நம்ம. கவர்மெண்ட் அவங்களுக்கு தானே வந்து இங்க கொடுக்குறாங்க. ஏதோ கொக்கோ கோலா ஃபேக்டரி வந்து 40 வருஷத்துக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு உரிமை கொடுத்துருக்காங்களாம். அதுவும் குறைவான விலையில. நிலத்தடி அதாவது நம்ம நிலத்தடி நீரை உறிஞ்சிடுறாங்க. ம், இது நான் சொன்னேன்னா என்னன்னு தெரியல. இது ரொம்ப நாளா எனக்குள்ளேயே இருக்குது. ம், இப்ப அந்நிய நிறுவனங்கள் கார் கம்பெனிக்கு இந்த மாதிரி நிலத்தடி நீரை கொடுத்துட்றாங்க. ம், இந்த மாதிரி அந்நிய குளிர்பான நிறுவனங்களுக்கு இந்த மாதிரி நிலத்தடி நீர், அந்நிய ஷூ கம்பெனிகளுக்கு நிலத்தடி நீர், எல்லாத்தையும் நிலத்தடி நீர் தான் போகுது. ம், ஆனா இது எல்லாத்துக்கும் நம்மளோட தண்ணி எடுத்து கொடுக்க அரசாங்கம் அதிகம் அனுமதி கொடுத்துட்டு நமக்கு ஒரு காவிரி நீரோ குடிநீரோ குடிக்கிறதுக்கு எந்த அரசாங்கமும் ஒத்துழைக்க மாட்டேங்குது. ம், ம், ம். ஏன் அவங்கள வந்து இந்த மாதிரி இந்த கடல் நீர் திட்டத்தை கொண்டு போய் நிறுவனங்களுக்கு இப்ப நம்ம குடிநீரா மாத்தணும்னு சொல்றா, குடிநீரா மாத்த தேவையில்ல கடல் நீரை. ம். இந்த மாதிரி தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு மாத்தலாம் இல்லையா? அதுக்கு குடிநீர் அளவுக்கு தேவைப்படாது இல்லையா? ஓரளவுக்கு ஆமா, ஆமா, ஆமா. இப்போ அந்த கார் கம்பெனி, தோல் தொழிற்சாலை, ரசாயன கலர் என்ன சாய தொழிற்சாலை, இதுக்கெல்லாம் வந்து இந்த கடல் நீரை அதுக்கான பயன்பாட்டு நீரை மாத்தலாம் இல்லையா? கண்டிப்பா, குடிநீரை தானே மாத்த முடியாது. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அதை ஏன் கொண்டு வரல? ஆமா, ஆமா. இங்க மாற்ற வேண்டிய தேவைகள் நிறைய இருக்கு. கார்ப்பரேட்டுகள் வசமாக இந்த இந்தியா போய்விடுச்சு. முதலாளித்துவங்கிற ஒற்றை காசு சம்பாதிச்சு முதலாளித்துவம் பெருமுதலாளிகள்கிட்ட பணம் போறது தான் கவர்மெண்ட்டும் விரும்புது. பெருமுதலாளிகளுக்குத்தான் இந்த அரசாங்கமும் வேலை செய்கிறதைத்தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இங்க ஒரு சோசியலிச கவர்மெண்ட்டோ ஏழை மக்களுக்கான அரசாங்கமோ இங்க இல்லை. ஆனால் இனி வரும் காலத்தில் எல்லாம் உருவாகும் என்பதை இன்னும் நம்புவோம். பெரிய பிரச்சனை எல்லாம் ஐயா, இன்னும் பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கீங்க. நான் சொல்ல அதாவது நம்ம பேசும்போது ஞாபகம் வரும். நான் வண்டியில போயிட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாம நானும் அப்படியே விட்டுறது சொல்ல முடியாம. சரி, இது சரி. மட்டும் கிடையாது. இன்னும் சிறுவர்கள் சாப்பிடுற பொருள்ல இருந்து ஆமா, நம்ம மகளிர் பெண்கள் பயன்படுத்துற பொருள் வரைக்கும் எல்லாத்துலயுமே எதிர்கால பிரச்சனை அடங்கி இருக்கு. ஆமா, ஆமா, ஆமா. அது இப்பவே விளம்பரத்தை அவங்க கொண்டு வர விளம்பரங்களை பார்த்தீங்கன்னாலே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் அது என்னன்ட்டு. ஏன்னா முன்னாடி இப்ப இந்த சானிடரி நாப்கின் பேட்ஸ் எல்லாம் பெண்கள் பயன்படுத்துற பேட் எல்லாம் இருந்தது இல்லையா? ம், ம், முன்னாடி பாத்தீங்கன்னா அதுல சைஸ் பத்தி விளம்பரம் வரும். இந்த சைஸ், இந்த கம்ஃபர்ட், இந்த இதுன்னு சொல்லுவாங்க. ம், அதுக்கப்புறமா இது இவ்வளவு உறிஞ்சுது, அவ்வளவு உறிஞ்சும், அது இதுன்னு சொல்லி ரொம்ப நேரத்துக்கு நீடிட்டு இருக்கும். ம், அந்த இதெல்லாம் சொல்லி வந்தாங்க. ம். இப்ப இன்னொரு விளம்பரம், ஒரு 2-3 வருஷமா ஒரு விளம்பரம் வந்துட்டு இருக்கு. அதை யாராவது பார்த்தாங்களா? இல்ல, சொல்லுங்கய்யா. அந்த இது பயன்படுத்துறதுனால அதோட உபாதைகள் வந்துகிட்டு இருக்கு, சைடு எஃபெக்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கான மருந்தை இப்ப விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓ, ம். காலக்கொடுமை. அது இது என்ன ஆகுது அப்படின்னா ஃபியூச்சர்ல சுகப்பிரசவன்ற ஒரு வாய்ப்பே இல்லாத போயிடும். ம். இப்பவே பாதி இல்லாத போயிடுச்சு. ஆச்சரியமா இருக்கு சுகப்பிரசவமான்னு கேட்டா. ஆமா. இயற்கை வெளியில குழந்தை பிறக்கிறது இல்ல. கவர்மெண்ட் போய் ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தாதான் குழந்தையே பிறக்குங்கிற சூழ்நிலை இன்னைக்கு மாறிடுச்சு. அதாவது அங்க போயிட்டோம்னா இப்பெல்லாம் 2 ஆப்ஷன் வைக்கிறாங்க. விளம்பரங்களே வரும். இங்க சென்னையில போர்டெல்லாம் இருக்கும், பார்ப்பேன். ஆப்ரேஷனா இதுன்றத முதல்ல முடிவு பண்ணிக்கிறாங்க. அதுவும் ஆப்ரேஷன் எப்படி பண்றாங்க அப்படின்னா அந்த எப்படி மக்களோட மனநிலை இருக்கு பாருங்க. நல்ல நாள் பார்த்து, நல்ல நேரம் பார்த்து, குழந்தை பிறக்கிற நேரத்தை இவங்களே முடிவு பண்றாங்க டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல. கொடுமை. ஆமா, நல்ல நேரம் பார்த்து குழந்தைய வந்து அறுவை சிகிச்சை பண்ணி வெளியெடுக்கிறாங்க. குழந்தை அந்த நேரத்துல பிறந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த ஜாதகத்தை போய் எழுதுறாங்க. என்ன குடும்பம் பாருங்க. அந்த ஒரு மாயையில மாறிட்டு இது மாதிரியான விஷயங்களை செய்து கொண்டு இருக்காரு. இது மாதிரி நிறைய அது பிரெயின் வாஷ் பண்றாங்க. இப்ப ஹார்லிக்ஸ்னு வந்தது, மதர் ஹார்லிக்ஸ், வந்து டயட், மதர் ஹார்லிக்ஸ், அது இதுன்னு வருது, காம்ப்ளான், அதாவது எத்தனை பூஸ்ட், ஹார்லிக்ஸ், காம்ப்ளான், இது 3 தான் நமக்கு மெயினா தெரிஞ்ச கம்பெனி. போன்விட்டா, இது 4 தான் நமக்கு தெரியும். இந்த 4 பேர் ஒரு கம்பெனி, ஏதோ ஒரு கம்பெனி போன்விட்டாவா, அதுல ஒரு விளம்பரம் வரும் பாத்திருக்கீங்களா? என்னது பால்ல இருக்கிற கால்சியம் கிடைக்குதான்னு கேட்பாங்க பாருங்க, ஒரு கேள்வி வரும் டிவில விளம்பரம் பார்த்தேன். பால்ல கால்சியத்துக்கு என்ன கொடுக்குறேங்க, பால் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க ஒரு அம்மா. சரி, பால்ல இருக்க கால்சியம் பசங்களுக்கு கிடைக்குதான்னு கேட்பாங்க. அது எங்க இருந்து கிடைக்குன்னு கேட்டா, இந்த பவுடரை கலந்தாதான் பால்ல இருக்க கால்சியமே உடம்புக்கு போய் சேருன்னு ஒரு விளம்பரம் வரும். கொடுமை. அந்த பவுடர் எதுல தயாரிக்கிறாங்கன்னா மாட்டு எலும்புகளை அரைச்சு அதுல இருந்து வர கால்சியத்தை தான் எடுக்கிறாங்க. இல்ல, அதுதான் சொல்றேன். ஆனா சரி, இதுலதான் இந்த பூஸ்டுங்கள்ல இது இருக்கு அது இருக்குன்னு சொல்லி அவ்வளவு இது சொல்றாங்க. பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாம் இவ்வளவு சத்து இருக்கு, 23 சத்து இருக்கு, 50 சத்து இருக்குன்னு விளம்பரம் போடுறாங்க. எல்லா டப்பாலையும் பார்த்தா பின்னாடி எழுதிப்பாங்க இது இவ்வளவு கிராம்ல இருக்குன்ட்டு. ஆனா எவனாச்சும் இவ்வளவு சத்து இருக்கான, எவனாச்சும் ஒருத்தனாச்சு அத பால் தேவையில்லப்பா தண்ணியில கலந்து கொடுங்கன்னு சொல்லியிருக்கானா? இல்ல.
எந்த கம்பெனியா நீங்க எடுத்து பாத்துங்க, இது வரைக்கும் உள்ள வரலாறுல ம், தண்ணியில கலந்து குடிங்க சத்து கிடைக்குன்னு சொல்லியிருக்கானா எவனாவது? ம், ம். நம்ம சித்தர்கள் வந்து பெரும்பாலான சித்த மருந்துகள்லாம் பார்த்தீங்கன்னா தேன்ல கலந்து சாப்பிட சொல்லுவாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, தேனு, தண்ணி, சுடு தண்ணி, இல்லைன்னா நம்ம கஞ்சி தண்ணியை வந்து அது காடி நீர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ம், விஷயங்கள்ல தான் நம்ம மருந்தே தயாரிப்பாங்க. கஞ்சி ம், தண்ணி தான் நம்ம ம், சாப்பிட்ட வடிச்ச கஞ்சி தண்ணி, இதுலதான் மருந்து மெயினா அரைக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துறதே அந்த தண்ணி தான் மெயினா யூஸ் பண்ணுவாங்க. ம், ம். அந்த மாதிரி இதுல இருந்து நம்ம இப்ப என்னவோ பெருசா விளம்பர இந்த இதுல மாட்டிட்டு முடிக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா இப்ப இதை விட்டா வேற வழி கிடையாது. ஏன்னா இயற்கையெல்லாம் கிடைச்சதெல்லாம் முக்காவாசி அழிச்சிட்டாங்க. ம். இப்ப நம்ம சாப்பிடுற அந்த இப்ப நம்ம ஒரு ட்ரெண்டிங் வச்சது செக்குல ஆட்டின எண்ணெயை சாப்பிடுறோம். ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். ஆமா. ஆட்டுறது என்ன செக்குல தான். ம். ஆனா அதுக்கு வரக்கூட எண்ணெய் வித்துக்கள் எல்லாம் என்ன விவசாயம் ஆர்கானிக்ல வந்ததா? இல்ல. எல்லாம் பூச்சி மருந்து அடிச்சு வந்ததா? ஆமா, ஆமா. அது மரபணு ஹைபிரிட்ல மாற்றப்பட்டு வர மாற்றப்பட்டு ஹை உண்மையான அந்த சத்துங்கிறது மனிதனுக்கு கிடைக்கிறது இல்ல. இவங்க நினைக்கிறாங்க அதுல இருக்க சத்துக்கள் தான் மனிதனை மாத்துது அப்படின்னு. அது அப்படி கிடையாது. அதுல அதுல அந்த சத்துக்கள் உருவாக்கி இருக்க அந்த புரதம் எந்த விதமா கலந்திருக்குதோ அது வந்து உடலுக்கு பெருவாரியான விளைவுகளை ஏற்படுத்துதுன்னு சொல்றாங்க. அது ஒரு ஆமா. இப்ப நம்ம இங்க இருந்து நம்மளோட மக்காச்சோளத்தை இங்க இருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அங்க இருக்கிற ஸ்வீட் கார்னுங்கிற ஹைபிரிட் ஐட்டத்தை நம்ம தின்னுகிட்டு இருக்கோம். ம். நம்ம மக்காச்சோளம் என்ன நமக்கு அதுதான் சத்து. நில சத்து நம்ம இதுல இருந்து முளைக்கிறது சத்து. நிலக்கடலை சாப்பிட்டா பெரிய குற்றம் சொல்லி நிலக்கடலை இங்க சாப்பிட்றதே மறக்கடிச்சிட்டாங்க. ஆனா வெளிநாடுகள்ல டன் கணக்குல சாப்பிடுறாங்களாம். அதை ஒரு வாங்கி வருடத்துக்கு. அதுதான் ஒரு நம்ம சாப்பிட்டா நம்ம சாப்பிட்டோம்னா அவங்களுக்கு பிரச்சனை. அதை சரியா சொல்லல அவங்க. நம்ம ஆமா. சாப்பிட்டா நமக்கு பிரச்சனை சொல்லி வச்சிருக்காங்க. பாதாமுக்கும் பிஸ்தா பருப்புக்கு இணையான சத்து நிலக்கடலையில இருக்கு. ஆனா அந்த நிலக்கடலை இன்று விலை குறைவாக இருந்தாலும் அதை வாங்கி சாப்பிடறதுக்கு ஆட்கள் இல்லை. அதே மாதிரி அந்த பழம் ஏன் நம்ம ஊர்ல சில டாக்டர்ஸே டிவிலேயே இந்த யூடியூப் இதுல எல்லாம் டைரக்டாவே சொல்றாங்க. ம். நம்ம ஊர் பழம் நெல்லிக்காய், கொய்யா பழம் இதுல எல்லாம் இருக்கிற சத்தை விடவா உங்களுக்கு போய் ஸ்ட்ராபெரிலையும் டிராகன் ஃப்ரூட்லயும் கிடைச்சிருதுன்னு சாப்பிடுறீங்க ஆமா. அப்படி டாக்டர்ஸே சொல்றாங்க. இதை விட்டுட்டு ஏன் அங்க போய் தின்னுட்டீங்க? அதுல டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுங்க, ஓகே. வித்தியாசமா ஒரு பொருள் சாப்பிட போறேன்னு சொல்லுங்க, ஓகே. சத்துக்குன்னா நீங்க அதை தின்னீங்கன்னா நீங்க உங்களை வர மகா முட்டால் வேற யாரும் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. டாக்டர்ஸே சொல்லிடுறாங்க. ஆமா, எல்லாமே இங்க கொட்டி கிடக்குது. நம்ம அந்தந்த மக்களுக்கு தேவையானவை அந்தந்த மண்ணிலேயே விளைகிறது. ஆமா. ஆமா, அதை நாம் எடுத்துக்கிட்டோம்னாலே அதாவது என்ன பண்ணுவது, டிராகன் ஃப்ரூட் பழம் எதை சொல்லி மார்க்கெட் ஆகுது அப்படின்னா அதுல கேன்சருக்கான மருந்து இருக்குன்னு சொல்லிதான் மார்க்கெட் ஆகுது. ஆனா அதை விட நம்ம ஊர்ல இருக்கிற பழங்கள்லயும் காய்கறிலயும் எக்கச்சக்கமா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம ஊர் பப்பாளி, கொய்யா, இந்த மாதிரி பழங்கள்லாம் நிறைய சாப்பிட்டாலே போதும். நம்ம வந்து அரசியல்வாதி, இந்த மாதிரி தொழிலதிபர்கள் இவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல இந்த மாதிரி நம்மளை சுத்தி இருக்க ஒரு சின்ன பிஸ்கெட் பாக்கெட்ல கூட நமக்கான எதிரான செயல் தான் நடந்துது. கண்டிப்பா கண்டிப்பாங்கய்யா, கண்டிப்பாங்கய்யா. சரிங்கய்யா, நம்ம நிறைவு செய்வோம். ஏன்னா 1 மணி நேரத்துக்கு மேல போயிடுச்சு. நல்லதுங்க. கருத்து தெரிவித்த அத்தனை உறவுகளுக்கும் நன்றி. நிறைய பேர் இங்க இன்னைக்கு பேச வைக்க முடியல. காரணம் என்னன்னா இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. அதனால கொஞ்சம் ஒரு இதாவே எடுத்துடலாம் சொல்லி பண்ணோம். சரி, நாளை மிகச்சிறப்பாக இதே காணொலியை தொடருவோம். நன்றி, வணக்கம். கலந்து கொண்ட அத்தனை உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி உறவுகளை. நன்றி. நன்றிங்க. வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி.